கடந்த 10 ஆண்டு காலமாக மக்களுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாம, தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதையும் செய்யாம, பேரிடர் பாதிப்புக்கு கூட நிதி ஒதுக்காம, இறுதி காலத்தில் ஒரு கோயிலை கட்டி மக்களை திசை திருப்ப பார்க்குது பாஜக தலைமை. தேர்தலை சந்திக்க இருக்கும் பாஜகவுக்கு மக்களிடம் சொல்றதுக்கு சாதனை எதுவும் இல்லை. அதனால தான் முழுசாக கட்டி முடிக்க முடியாத கோயிலை அவசரமாக திறந்து எதையோ சாதிச்சிட்டதாக காட்டிக்கிறாங்க. இது மாதிரியான திசை திருப்ப தந்திரங்களுக்கு மக்கள் சரியான பாடங்கள் கொடுப்பாங்க, இது உறுதி. சங் பரிவார்களால் இந்த ஜனநாயகத்திற்கு பெரும் ஆபத்து சூழ்ந்துள்ளது. 10 ஆண்டு காலத்தில் அவர்கள் செய்திருக்கிற மிக மோசமான அவலமான ஆட்சி நிர்வாகத்தை மூடி மறைக்கிற வகையில், அதிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்புகிற வகையில், மக்களை ஏமாற்றுகிற மோசடி அரசியலில் சங் பரிவார் கும்பல் ஈடுபட்டு வருகிறது. அதன் உச்சமாகத்தான் அயோத்தி ராமர் விழா என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது. வேலைவாய்ப்பு பிரச்சனை, பொருளாதார வீழ்ச்சி, கல்வி, சுகாதாரம், மருத்துவம் போன்றவற்றில் மக்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கிற துரோகம், உலக அரங்கில் இந்திய அரசுக்கு ஏற்பட்டிருக்கிற பணமதிப்பு வீழ்ச்சி போன்றவற்றையெல்லாம் மறைப்பதற்காகவும், மக்களின் கவனத்தை அவற்றிலிருந்து திசை திருப்புவதற்காகவும் அவர்கள் கையில் ஏந்திருக்கிற ஒற்றை ஆயுதம் ஜெய் ஸ்ரீராம் என்கிற முழக்கம்தான். அயோத்தியில் 3200 ராமர் கோயில்கள் இருக்கின்றன. மோடி கட்டிருக்கிறது 3201 ராமர் கோயில். 3201ங்கிறத தவிர வேற எந்த மாற்றத்தையும் தராது. 500 ஆண்டு கால அவமானம் போயிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். எப்பொழுது, யாருக்கு, இந்துக்களுக்கு எங்க அவமானம் ஏற்பட்டது? நீங்க 300 ஆண்டு காலம் முகலாயர்கள் இந்த தேசத்தை ஆண்டார்கள். 300 ஆண்டு காலம் ஐரோப்பியர்கள் ஆண்டார்கள். அதற்கு முன்பு பல்வேறு இனங்களை சார்ந்தவர்கள் ஆண்டார்கள். ஆனால் இன்னைக்கு இந்துக்கள் தான் பெரும்பான்மை. அன்னைக்கு என்ன ஆர்எஸ்எஸ் இருந்ததா? அன்னைக்கு என்ன பாஜக இருந்ததா? இந்துக்களை காப்பாற்ற இந்துக்கள் தங்களை தாங்களே வளர்த்து கொண்டார்கள். நாங்களாம் அப்படிதான் வளர்ந்துருக்கிறோம். இதில் உங்களை நாங்கள் தான் வளர்த்தோம்னு சொல்றதுக்கு இவங்க யார்? இவர்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? ஒரு கோயில் கும்பாபிஷேகத்தை அரசியலாக்குகிறார்கள். கோயில் கட்டுமானம் முடிவதற்கு முன்பாக கும்பாபிஷேகம் செய்தது உண்டா? செய்யவே மாட்டாங்க. ஆனால் அயோத்தியில் மோடி செஞ்சிருக்காரு. அவர் எதையும் அப்படிதான் செய்வார். எல்லாமே அவருக்காக செய்து கொண்டதே ஒழிய ராமருக்காகவோ மக்களுக்காகவோ செய்தது அல்ல. வணக்கம், இது கேள்விக்களம். ராமர் கோயில் திறப்பு விழாவை முன்னிட்டு பல்வேறு சமூக இயக்கங்கள், அரசியல் கட்சிகள் ஆற்றி வரக்கூடிய எதிர்வினைகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன. நேற்று கேரளத்தில் அரசியல் தலைவர்கள், சமூக சேவகர்கள் மட்டுமல்லாமல் சினிமா பிரபலங்கள் கூட சொல்லி வைத்தார் போல அரசியல் சட்டத்தினுடைய முகப்புரையை தங்கள் பக்கத்தில் வெளியிட்டு பகிர்ந்திருந்தார்கள். இந்த ராமர் கோயில் திறப்பு என்கிற ஒரு விஷயத்தை நேற்று நாம் விரிவாக விவாதித்திருக்கிறோம். இன்று தமிழ்நாட்டின் பார்வையில் சிலவற்றை பேசுவது பொருத்தமாக இருக்கும். தமிழ்நாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஸ்ரீரங்கத்திற்கு, ராமேஸ்வரத்திற்கு, தனுஷ்கோடி, அரிச்சல் முனைக்கு என்று பயணம் வந்தார். பக்தியோடு வழிபட்டார். அதன் நீட்சியாக அயோத்தி சென்றார். அவருடைய தமிழக பயணமும் ஸ்ரீரங்கம் முதலாக அயோத்தி வரையிலுமான அவருடைய பயணத்தின் வெளிப்பாடாக பாஜகவுக்கு ஏற்கனவே இருந்த ஆதரவு தளத்தை கடந்து புதிய ஆதரவு தளம் என்கிற ஒன்றை இது உருவாக்கி இருக்கிறதா என்பது ஒரு வினா. எதிர்க்கட்சிகள் இது திசை திருப்பும் செயல், ஆட்சி தோல்வியை சந்தித்திருக்கிறது, சாதனைகள் இல்லாததால் இதை செய்கின்றன என்று சொல்கிறார்கள். திமுகவின் பார்வை இது. இன்னொரு முனையில் பிரதான எதிர்க்கட்சியும் பாஜகவினுடைய முன்னாள் கூட்டணி கட்சியுமான அதிமுக இந்த விவகாரத்தை ஒரு பொருட்டாகவே கருதவில்லை. நேற்று பிரம்மாண்டமான விழா நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஸ்ரீ வைகுண்டர் விழாவிலே பங்கேற்று பேசியதை பார்த்தோம்.
அதிமுக நாங்கள் ஜாதி மத அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று சொல்லி கடந்து போகிறது. இந்த தமிழ்நாட்டில் சமூக வலைதளங்கள், அரசியல் இயக்கங்கள், எதிர்க்கட்சிகள், தோழமை கட்சிகள் ஆற்றிய எதிர்வினை அப்படின்ற ஒன்று என்ன விதமான தாக்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்த போகிறது? இந்தியா முழுக்க இந்த கோயில் இதை முன்வைத்து வரக்கூடிய தேர்தலில் 400 இடங்களை பெற வேண்டும் என்கிற ஒரு இலக்கை பாஜக நிர்ணயித்திருந்தாலும் தமிழ்நாட்டில் அதன் தாக்கம் என்னவாக இருக்க போகிறது என்பதைத்தான் நாம் விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு KC பழனிசாமி அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் திருப்பதி அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு சுமந்த் சி ராமன் அவர்கள், பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு கனகராஜ் அவர்கள், அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சுமந்த் சி ராமனுடைய முதற் பார்வையை கேட்க விரும்புகிறேன். சுமந்த், தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க இருந்த உணர்வு இல்லை அப்படின்னு இந்தியாவே கொண்டாடுது, தமிழ்நாட்டில் வேறு மாதிரி இருக்குன்னு நேற்று ஒரு கவர்னர் ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அது ஒரு பர்டிகுலர் இன்சிடெண்ட்டை முன்வைத்து அவர் ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருந்தார். இது பொலிட்டிக்கலாக என்ன இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்கு? ஏடிஎம்கே, டிஎம்கே எல்லா கட்சிகளும் இதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க? அந்த ட்வீட்டை போட்டிருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய கருத்து அவர் அதை பதிவு செய்திருக்க கூடாது. அது சரியா தவறா, அதில் இருந்த உண்மை, அதுக்கப்புறம் அந்த பட்டாச்சாரியார் சொன்னது, அதுக்கெல்லாம் நான் போகலை. பட் இதுவே ஒரு அரசியல் ரீதியான ஒரு ட்வீட்டு, அது அவர் உறுதியாக தவிர்த்திருக்க வேண்டும். சரி, இப்போது இந்த ராமர் கோயில் திறப்பு அப்படிங்கிறது நம்ம 2 விதத்தில் பார்க்கணும். இந்தியாவினுடைய பெரும்பாலான பகுதிகளில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், தமிழ்நாட்டில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும். நான் பல ஆங்கில சேனலில் டிபேட்டுக்கு போகும்போது நான் சொன்னது ஒன்று தான், ஹிந்தி பெல்ட் அப்படிங்கிறதுல இது நிச்சயமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் பாஜகவுக்கு ஆதரவாக. ஸோ உங்களுக்கு அது உத்தரப்பிரதேஷோ, மத்திய பிரதேஷோ, ராஜஸ்தானோ, சத்தீஸ்கரோ, பீகாரோ போன்ற, ஜார்க்கண்டோ போன்ற மாநிலங்களில் இதில் பாஜகவுக்கு நிச்சயமாக ஒரு ஆதாயம் இருக்கிறது. அட்லீஸ்ட் அடுத்த 2-3 மாதங்கள், இப்போது இன்றைக்கி ஏப்ரல் 16ஆம் தேதி தொடங்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது தேர்தல். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நிச்சயமாக அதை அவங்க பயன்படுத்திக்க முயற்சிப்பாங்க. தென் இந்தியாவில் அதே அளவுக்கு ஒரு தாக்கம் இருக்குமா என்றால், வாக்களிப்பை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு தாக்கம் இருக்காது என்பது தான் என்னுடைய கருத்து. அதனால் சுத்தமாக தாக்கமே இருக்காதா அப்படின்னா அதுவும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்னன்னா, இப்போ கர்நாடகா இருக்குது, கர்நாடகாவில் நிச்சயமாக ஒரு தாக்கம் இருக்குது, அதில் மாற்று கருத்தே இல்லை. தெலுங்கானாவில் சில பகுதிகளில் நிச்சயமாக ஒரு தாக்கம் இருக்கும். அதே மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதில் பெரும் ஓட் கேட்சிங் ஒரு நிகழ்வு இதனால் ஏற்படும் என்று நான் நினைக்கிறேனா என்றால் நிச்சயமாக இல்லை. அது நம்ம ஏற்கனவே தெரியும். ஏன்னா த பாலிட்டிக்ஸ் ஆஃப் ஹிந்துத்வாங்கிறது தமிழ்நாட்டில் அதுக்கு ஒரு ரொம்ப லிமிட்டெட் கான்ஸ்டிடுவன்சி. அந்த குரூப் அதுதான் பாஜகவுக்கு தொடர்ந்து வாக்களித்து கொண்டிருந்த 3%. அது இப்போ வளர்ந்துருக்கு. அது 10%ஓ 12%ஓ என்னங்கிறது நமக்கு 24 தேர்தல் வந்தால் தான் தெரியும். பட் அது வளர்ந்திருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு அது வளரவில்லை என்பது தான். என்ன அப்படின்னா, உங்களுக்கு நரேட்டிவ் செட்டிங்கில் இது உதவும். உங்களுக்கு தொடர்ந்து இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் இப்போ இந்த சனாதன தர்மத்தை ஒழிப்போம் போன்ற விஷயங்களை அவர்களுக்கு இழப்பு கிடையாது. ஆனால் கூட்டணி கட்சி காங்கிரஸ் அவர்களுக்கு இழப்பு இருக்கிறது. ஸோ இதை மனதில் வைத்துக்கொண்டு அவர்கள் சொல்கிறார்களா, மனதில் வைத்து கொள்ளாமல் பேசுகிறார்களா? ஏன்னா நிறைய விஷயங்கள் கடந்த 3-4 மாதங்களில் திமுகவுக்கு பெரிய அளவில் இழப்பு ஏற்படாமல் காங்கிரசுக்கு இழப்பு ஏற்படக்கூடிய விஷயங்கள் பல இருக்கின்றன. கவர்னருடைய கருத்து ஒரு அரசியல் ரீதியான ட்வீட், அதை தவிர்த்து இருந்திருக்கணும். ஹிந்தி ஹார்ட்லாண்ட்ல பிஜேபிக்கு இது ஒரு தாக்கத்தை தரும். தென்னிந்தியாவில் பெரிய தாக்கம் இருக்காது. தமிழ்நாட்டில் இது ஒரு ஓட் கேட்சிங் நிகழ்வாக, ஈவெண்ட்டாக பெருசாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றீங்க. இதுலேருந்து 2 விஷயத்தை ஸ்பெசிஃபிக்காக கேட்கணும். ஒன்று, ஹிந்தி ஹார்ட்லாண்டில், அது வட இந்தியாவில் ஹிந்தி பேசும் மக்களிடையே அடுத்து வரக்கூடிய மாதங்கள் எல்லாவற்றிலும் இந்த ஒரு ஒற்றை பிரச்சனையை முன்வைத்து இந்த மொத்த தேர்தலும் நடக்குமா? ஒரு தேர்தலில் ஒரு பிரச்சனை தான் எழும்புமா? மக்கள் வாக்களிக்கும் போது நிறைய ஃபேக்டர்ஸை கணக்கில் எடுக்கும்போது என்னவாகும்னு ஒன்று. 2வது, காங்கிரஸ் கட்சி இதை புறக்கணிச்சிருக்கு. இது ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட்.
ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட ஷோ, ஒன் மேன் ஷோ அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் இந்த ஸ்டாண்ட் எடுத்திருக்கு. இதற்கு முன்னால் வரையிலும் ஒரு தடுமாற்றம் காங்கிரஸ்க்கு இருந்தது. எந்த பாதையை எடுக்கணும், சாஃப்ட் இந்துத்துவா போகணுமா, எதிர்த்து நிற்கணுமா அப்படின்ற ஒரு தடுமாற்றம் இருந்தது. இதில் அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. ஏறத்தாழ சிவசேனை தொடங்கி பெருவாரியான கட்சிகள் அந்த டோனை எடுக்கிற ஒரு தன்மையை பார்க்குறோம். அது திருமாவளவன் அவர்கள் பேசுகிற அதே மொழியிலையோ யெச்சூரி பேசக்கூடிய லாங்குவேஜில் பேசலைனாலும் பிஜேபி லைனை ஸ்ட்ரெயிட்டாக டோ பண்ணாத ஒரு தன்மை இருக்குது. தமிழ்நாட்டில் பிரதான எதிர்க்கட்சி அப்படின்ற ஒன்று அதிமுக. அவர் கோயிலுக்கு எதிர்ப்பும் இல்லை, ஆதரவும் இல்லை. அந்த நாளில் அதிமுகவுடைய எதிர்வினையே இல்லை அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்லை, முதல்ல நீங்கள் கேட்ட கேள்வி வந்து வேறு மாநிலங்களில் வந்து இது ஒன்று தான் இஷ்யூவாக இருக்குமா, இல்லை மற்ற இஷ்யூஸும் இருக்குமா? நிச்சயமாக மற்ற இஷ்யூஸும் இருக்கும். இது வந்து ஒரு எமோஷனல் அப்பீலை வந்து நாங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோம், 50 ஆண்டு காலமாக பாஜக துவக்கப்பட்ட நாளிலிருந்து நாங்கள் இதை முன் வச்சிருக்கிறோம், அதை வந்து நாங்கள் நிறைவேற்றி காட்டிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இது உதவும். இது ஒரு முக்கிய ஃபேக்டர். ஏன்னா அங்கே வந்து அந்த ஹிந்துத்துவா அப்பீலுங்கிறது அதிகமாக இருக்குது. இப்போ மத்திய பிரதேஷில் கிளாசிக்கல் ஹிந்துத்துவா ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசை விட அதிகமான ஹிந்துத்துவா பற்று கொண்ட மாநிலம்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷில் நம்ம சமீபத்தில் இந்த தேர்தல் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். நிச்சயமாக பாஜக அதை வந்து கேபிட்டலைஸ் பண்ண பார்ப்பாங்க. ஆனால் பாஜகவுக்கு இருக்கக்கூடிய ஒரே ட்ரம்ப் கார்டு ராமர் கோயில் மட்டுமா என்றால் இல்லை, பிரதமர் இருக்கிறார். இப்போ என்ன சிக்கல் என்றால் எதிர்க்கட்சிகளுக்கு வலுவான ஒரு பிரதமருக்கு எதிராக நிற்கக்கூடிய ஒரு வேட்பாளர் இல்லை. ஆனால் அது வந்து ஒரு ஃபேக்டராக இருந்திருக்காது. எப்படின்னா ஒரு வலுவான நேரட்டிவை கொண்டு போகணும். அந்த நேரட்டிவும் இல்லை. இப்போது ராமர் கோயிலுக்கு காங்கிரஸ் வந்து நேற்று போகவில்லை இல்லையா? போன வாரம் என்ன பண்ணாங்க? யூபி காங்கிரஸ் ஃபுல்லாக ஒரு நாள் அயோத்தியாவில் உட்காந்துக்கிட்டு சரையு ஆற்றில் புனித நீராடி அது எல்லாரும் வீடியோ எடுத்து எல்லா சேனல்லையும் போட்டாங்க. சுப்ரியா ஸ்ரீநாத் அவங்களுடைய நேஷ்னல் ஸ்போக்ஸ் பர்சன் அங்கே போயிட்டு அயோத்தியாவில் அங்கே உட்காந்து மற்ற கோயில்களுக்கெல்லாம் போகிறாங்க. ஆம் ஆத்மி கட்சி என்ன பண்ணுது? டெல்லியில் சுந்தரகாண்டம் எல்லா இடத்துலையும் 2000 இடத்துல நாங்கள் சொல்ல போகிறோம். நேற்று பல ஆம் ஆத்மி கட்சி அமைச்சர்கள், இன்ஃபேக்ட் சௌரவ் பரத்வாஜ் வந்து காவி உடையிலேயே அணிந்து கொண்டு ஒரு ப்ரொசஷனில் போயிட்டுருக்காரு. ஆதிஷி அவங்க வந்து உட்காந்து பூஜை பண்ணுறாங்க. ஸோ என்ன மெசேஜ் நீங்கள் சொல்கிறீங்க? நீங்கள் என்ன சரி, இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டு, ஆனால் நாங்கள் ராமர் மீது இருக்கக்கூடிய பற்றினால் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை புறக்கணிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு போயிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இப்போ என்ன ஆயிடுச்சு? நிகழ்ச்சியை புறக்கணிக்கிறீங்க, பிஜேபி உடனே வந்து ஆன்டி ஹிந்துன்னு ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால கவர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நாங்கள் பூஜை பண்ணுறோம், கர்நாடகாவில் 3000 கோயிலில் நாங்கள் வந்து ஸ்பெஷல் பூஜை பண்ணியிருக்கிறோம். நேற்று என்ன மெசேஜ் நீங்க அப்படி சொல்றீங்க? ஆனா காங்கிரஸோட டெசிஷன் வந்து டெல்லி டாலிங்ல ஒரு ஹிஸ்டாரிக்கான டெசிஷன். நீங்க வந்து சீதாராம் யெச்சூரியும் திரு மு க ஸ்டாலினும் பேசுற அதே சொல்லல காங்கிரஸ் பேசணும் அல்லது ஆம் ஆத்மி பேசணும்னு எதிர்பார்க்க முடியாது. அங்க ஒரு ஹிந்து ஓட் பேங்க் இருக்கு. நாங்க ஹிந்து உணர்வுக்கு எதிரானவர்கள், அதே நேரத்தில் பிஜேபி ஷோல நாங்க பங்குதாரர் இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் அவங்க எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். தமிழ்நாட்டுக்கு வந்துருங்க அஸ்மத். தமிழ்நாட்டில் இது வந்து திமுக கூட்டணி கட்சியில் இருக்கிற எல்லோரும் இதை விமர்சிச்சிருக்கிறாங்க. அதிமுக மற்ற கட்சிகள், பாமக இதில் பெருசாக எந்த கருத்துமே சொல்லலை, தேமுதிக சொல்லலை. திரு ரஜினிகாந்த் போயிட்டு வந்து மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கார். ஒரு பெரிய ஜென்ம பயன் அப்படின்ற அளவுக்கு அவர் வந்து வேற சொல்லியிருக்காரு. வருஷம் போவேன்னு வேற சொல்லியிருக்கிறாரு ரஜினிகாந்த். ஒரு ஏஎன்ஐக்கு கொடுத்த பேட்டியில் ஒவ்வொரு ஆண்டும் ஹர்சால் அயோத்தியா வருவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அது வேற, ரஜினிகாந்தை விட்டுருவோம். அதிமுகவுக்கு வருவோம். அதிமுகவை பொறுத்தவரை வாட் இஸ் தேர் பொசிஷன் அப்படின்னா, முதல்ல திரு எடப்பாடி என்ன சொன்னார்? கால்வலி இல்லை, கால்வலி இருக்குது, கால்வலி இல்லைன்னா நான் போயிருப்பேங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் பார்த்தேன். ஆனால் அதை தாண்டி அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்ன? நேற்று இன்ஃபேக்ட் நானும் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தேன். ஏன் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் நேற்று வரல? இங்கு தமிழ்நாட்டில் நடந்த விஷயங்களுக்கும் ஒரு சைலண்டா வேற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை திரு எடப்பாடி பண்ணியிருக்காரு சார். நேற்றைக்கு வந்து இங்க இருந்து கன்னியாகுமரிக்கு சென்று திருவனந்தபுரம் போய் அங்க இருந்து கன்னியாகுமரிக்கு போய் ஸ்ரீ வைகுண்டர் விழாவில் பங்கேற்றிருக்கிறார். அதுக்கு ஒரு ஃபாலோயிங் இருக்கு. அவர் வந்து ராமர் கோயில் விஷயத்துல என்ன அந்த கணக்குல சேர்க்காதீங்கன்ற ஸ்டாண்டுக்கு ஏடிஎம்கே போயிருக்குன்னு வெளிப்பாடா?
கால்வழியில முடங்கி இருக்கல, வேற ஒரு பொலிட்டிக்கல் இப்போ மெசேஜை வந்து கன்வே பண்றாங்களா? இல்லை அதிமுகவும் வந்து கிட்டத்தட்ட காங்கிரஸ் மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்கிறாங்க. இப்போது நீங்கள் ஐயா வைகுண்டர் விழாவுக்கு போவதும் ஒரு அறிக்கை விடுவதுமோ இல்லை அங்கேயே மீடியாவை சந்தித்து இந்த கோவில் திறப்பை பற்றி உங்கள் கருத்தை தெரிவிப்பதற்கு தே ஆர் நாட் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். இங்கே போனதுனால இது பண்ண முடியாதுன்னு ஏதாவது இருக்கா? ஆனால் நேற்று நீங்கள் அமைதி காக்குறீங்கன்னா இப்போ என்னன்னா, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பீச் நேற்று பார்த்தேன், சிறுபான்மையின மக்களுக்கு உடைய காவலனாக இருந்திருக்கிற கட்சி அதிமுக தான் அப்படின்னு எடப்பாடி பேசுகிறார். எப்போ பேசுகிறாரு? நேற்று பேசுகிறார். ஸோ இது வந்து திருப்பியும் ஒரு கன்ஃபியூஸ்ட் மெசேஜிங். இப்போ அதிமுக சிறுபான்மையினரை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதாவது அவர்கள் இழந்த சிறுபான்மையினர் வாக்குகளில் ஒரு பகுதியை பெறுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். மிகவும் வரவேற்கத்தக்கது. எல்லா கட்சியும் எந்த ஒரு குரூப்பையும் நெக்லெக்ட் பண்ணக்கூடாது, எல்லாருடைய வாக்குகளையும் பெற முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் உங்களுடைய ஸ்டாண்ட் ஆன் தீஸ் இஷ்யூஸ் என்ன என்று ஃபஸ்ஸியாக வைக்க முடியாது. உங்களுக்கு திமுகவை எதிர்த்த ஒரு வாக்கு வங்கி தான் அதிமுகவை வளர்த்தது. செல்வி ஜெயலலிதா காலத்திலையும் கணிசமான வாக்கு வங்கி அதிமுக ஒரு அற்புதமான கட்சி என்று வாக்கு போட்டவங்க ஒரு குரூப் தான் நினைச்சுக்கிட்டு அந்த தொண்டர்கள், கட்சி தொண்டர்கள், அந்த ஒரு குரூப் இருக்கும். மற்றவர்கள் எல்லாம் திமுக வேண்டான்னு போய் ஏடிஎம்கே போட்ட ஓட்டு தான் அது. இப்போ அந்த பகுதியில் ஒரு சிலர் சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. என்ன ஸ்டாண்டுன்னே தெரியலையே. நீங்கள் வரவேற்கிறீங்களா ராமர் கோயில் திறப்ப? நேற்று ஹிஸ்டாரிக் டே ஏதாவது ஒன்று போட்டு போகலாமே. நீங்கள் ஈவன் நீங்கள் ஓப்பனாக அவங்க ஏன் சார் போடணும்? ஹிஸ்டாரிக் டேன்னா அவர் போயே இருப்பாரு. ஹிஸ்டாரிக் டேன்னு அவர் ஃபீல் பண்ணியிருந்தாருன்னா அவர் அயோத்திக்கே போயிருப்பாரு. இல்லை 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 இல்லை, அதுதான் ஹாஃப்வே. அதுதான் வந்து அட்லீஸ்ட் உங்களுடைய ஸ்டாண்ட். ராமர் கோயில் திறப்பை நீங்கள் வரவேற்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா? சிம்பிள் சொல்லிட்டு போயிடுங்க. இப்போ அவங்களால நிச்சயமா வந்து எதிர்க்கிறோன்னு கட்டாயம் சொல்ல முடியாது, அது எல்லாருக்கும் தெரியும். அதனால இந்த விஷி வாஷி அவங்களுக்கு என்னன்னா, இப்பதான் வந்து சிறுபான்மையினர் ஒரு லைன் தெளிவா சொல்றாங்க சார். இது ஒரு பெரிய விஷயம் இல்ல. நாங்க ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு இயக்கம். அது சனாதன சர்ச்சை வந்து பெரிய அளவுல திமுக எதிர்ப்ப பிஜேபி வட இந்தியாவில் பேசுகிற போது கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட கோயம்புத்தூர்ல பிரஸ் மீட்ல கேட்கும்போது அவர் சொன்னாரு, அதிமுக ஜாதி மத வேறுபாடுகள் எல்லாம் கடந்த இயக்கம் அப்படின்னு பொது எல்லோருக்குமான இயக்கம் அப்படின்ட்டு போயிட்டார். ஸோ ராமர் கோவில் விஷயன்ற ஒன்று தமிழ்நாட்டில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது, எந்த ஸ்டாண்டையுமே நாம எடுக்க தேவையில்லை அப்படின்னு கூட ஏடிஎம்கே வந்திருக்கலாமே. இல்ல நிச்சயமா குணா, எந்த ஸ்டாண்டையுமே எடுக்க முடியாதுன்னாக்க அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு பகுதியினர் பாஜகவை நோக்கி செல்லக்கூடும். ஏன்னா உங்க ஸ்டாண்ட் செல்வாங்களா அப்படின்றத பார்க்கலாம். ஐடென்டிக்கல்னு வந்துருச்சுன்னா நான் தொடர்ந்து அப்புறம் எதுக்கு திமுக போட்டு போலாமே. இல்லை, அதிமுகவிற்கு வந்து அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு குழப்பம் இருக்குன்றது உண்மைதான். ஆனால் அவர்களுக்கு என்ன பிரச்சனைனா, அயோத்தி விஷயத்தில் ஒரு கடுமையான நிலைப்பாட்டை எடுத்து மதசார்பின்மை பேசி நாங்கள் அங்கு செல்ல மாட்டோம் என்று திமுக போலையோ இல்லை இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் மாதிரி ஒரு முடிவெடுத்தால் பாஜகவிற்குடைய கோபத்திற்கு ஆளாக நேரிடும். அதில் அவருக்கு விரும்பலை. அதனால தான் வந்து எஸ்டிபிஐ மாநாட்டுக்கு போயிட்டு கிறிஸ்மஸுக்கு கேக்கு வெட்டிட்டு சில நாட்கள் கழித்து அந்த கட்சியினுடைய முன்னணி தலைவர் KP முனுசாமியை விட்டு நாங்கள் அன்றே கரசேவைக்கு ஆள் அனுப்பினோம்னு சொல்கிறாங்க. இன்றளவு இன்னைக்கும் அதுதான் எங்கள் நிலைப்பாடுன்னு சொல்றாங்க. அரசேவைக்கு ஆள் அனுப்பணும்னு சொன்னவங்க ஐயோ திறக்கும் போது போகலையே, அதுல இருந்து டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிறாங்களே. அதுதான் நான் சொல்றேன். அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய நிலைப்பாட்டை எடுப்பது வந்து அவர்களுக்கு பாதகமாகும். இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், குறிப்பாக வாக்காளர்னு வச்சுக்கோங்க, வாக்காளர்கள் வந்து இந்த பாஜகவுடைய நிலைப்பாடான அந்த மஸ்குலர் ஹிந்துத்வா இல்லை வந்து மதத்தை அரசியலில் புகழ்த்தி ஒரு மதம் சார்ந்து இயங்குவதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்ன்ற அவங்க நம்புறாங்க. அது திமுக இந்தியா கூட்டணி மட்டும் இல்லை, அதிமுகவும் நம்புது. அதுதான் தொடர்ந்து அவர்களை பின்னுக்கு இழுத்து செல்லுதுன்றதுனால தான் பாஜகவிலிருந்து தொடர்ந்து அவங்க அந்நியப்பட்டிருக்கணும், பாஜகவோடு வந்து நெருக்கம் காட்டக்கூடாது, அட்லீஸ்ட் அவர்களோடு கூட்டணி இல்லை என்பதை நொடிக்கொரு முறை இல்லை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வந்து பிரகடனப்படுத்துகிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி. காரணம், பாஜகவுடைய அந்த இந்துத்துவா என்பது தங்களுக்கு பாதகமாக அமையும், இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களையும் சேர்த்து நிராகரிப்பார்கள் அப்படின்ற அச்சம் அவங்களுக்கு இருக்கு. அதனால தான் அவங்க தொடர்ந்து அந்த நிலைப்பாட்டை சொல்றாங்க. சரி, நீங்கள் அதிமுக அம்மையார் ஜெயலலிதாவுக்கு இருந்த நிலைப்பாடு, இவர்களுக்கு அந்த நிலைப்பாடு உறுதிப்பாடு இருக்கா இல்லை அப்போ மாறிட்டாங்களா அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு டிபேட்டபிள் இஷ்யூ. இல்லை, திரு சுமன் சொல்கிற ஒரு கோணம் என்னென்னா, நீங்கள் வந்து திமுக உங்களுக்கு வேணும்னு சொல்லி ஓட்டு போட்டவங்களாம் அதிகம் இல்லை சார்.
நீங்கள் உங்களுக்கு ஓடு வேணும்னு ஏடிஎம்கே தான் எனக்கு பிடிக்கும்னு போட்டவங்க ஒரு செக்ஷன் தான். திமுக வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நான் வந்து திமுக எதிர்ப்பை பேசி ஒரு ப்ரோ பிஜேபி ஓட்டு, ப்ரோ ஹிந்து ஓட்டு அப்படின்ற ஓட்டு கூட ஏடிஎம்கேக்கு வரணும்னா அவங்க இது மாதிரி பேசணும். அப்படி பேசாமல் போகிறதுனால பிஜேபியிடம் தங்கள் வாக்குகளை இழப்பார்கள் சொல்கிறார். அந்த ப்ரோ பிஜேபி ஓட்டு வந்து டிசைடிங் ஃபேக்டர். அது அவ்வளோ பெரிய ஓட்டாக இருந்தால் பிஜேபி இங்கே பெரிய கட்சியாக இருந்துறாதா? அப்படி பிஜேபியோட நிலைப்பாட்டை ஆதரித்து போகிறதுனால பெரிய பலன் வந்துடும் அப்படின்னு அதிமுக ஒரு கட்சி நினைக்கும் அப்படின்னா அப்போ அங்கே பிஜேபி இங்கே பெரிய கட்சியாகவே இருந்திருக்கலாமே. ஏன் இன்னும் வந்து அதிமுக இத்தனை முறை 15 முறை கூட்டணி இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் தேசிய தலைமையோ மாநில தலைமையோ வெளிப்படையாக ஆமாம் எங்களுக்கு அதிமுக கூட்டணி இல்லைன்னு சொல்ல தயங்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் ஏன் இருக்குது? அந்த பாஜகவுக்கு போகக்கூடியதாக சொல்லக்கூடிய ஓட்டுன்னு அவ்வளோ பெரிய ஓட்டாது அப்படி அவங்க கருதலை. நீங்கள் அந்த பார்வை இருக்குது உங்களுக்கு, அது திமுகவுக்கு வராத ஓட்டு வந்துடும் அப்படின்னு. அது வந்து ஒரு பெரிய ஓட்டாக வந்து அதிமுக பொருட்படுத்தலைன்றதான் நம்ம அதில் புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி இருந்திருந்தால் பாஜகவை வந்து பெரிய ஒரு கட்சியாக வந்து இன்னுமே வந்து அதிமுக ரீட்டைன் பண்ணி அந்த கூட்டணி தொடரணும்னு முடிவெடுத்திருப்பாங்க. எதற்காக வந்து இவர்களோட போகிறதுனால எங்களுக்கு பாதகங்கள் தான் ஜாஸ்தி, இலக்கறக்கு தான் அதிகமாக இருக்குன்னு அறுத்து விட்டுட்டு ஏன் வெட்டி விட்டுட்டு வர்றாங்க? அதிமுக கூட்டணி தொடர்ந்து இருக்குமே. அண்ணாமலை என்ன பேசினாலும் சரி, ஆம் ஆத்மிக்கோ திரிணாமுல்கோ சிவசேனைக்கோ தேசியவாத காங்கிரஸ்க்கோ மற்றவர்கள் காங்கிரஸில் ஒரு பிரிவினருக்கோ இருக்கிற தடுமாற்றம் தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ்க்கோ திமுகவுக்கோ கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கோ விடுதலை சிறுத்தைகளுக்கோ இந்த கூட்டணியில் இருக்கிற யாருக்குமே இல்லையே. அதுதான் நான் சொல்கிறேன். அது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களே புரிந்து வைத்திருக்கிறாரு. அந்த நிலைப்பாட்டை எடுத்தோம்னா இங்கே ஓட்டு இலக்க தான் கூடும் அப்படின்றாங்க. பாஜக நேற்றுக்கு செஞ்ச விஷயங்கள் இருக்கு இல்லையா, பாஜக போடக்கூடிய ட்வீட்டை வந்து கவர்னர் கூட போட்டார் இல்லையா, பட்டாச்சாரியர்கள் பொய்ன்றதை நம்மளை கூட படுத்தினாங்க. அந்த நிலைப்பாட்டை வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரசிக்கலை. இங்கே அரசு வந்து மக்களுடைய நம்பிக்கைகளை மதிக்குது. தைப்பூசத்துக்கு இன்றைக்கி லீவ் டிக்ளேர் பண்ணிட்டாங்கல்ல, ஏற்கனவே இருக்குது. அதற்கு ஏற்பாடுகள் அரசு தானே செஞ்சு கொடுக்குது. இங்கே வந்து நீங்கள் பெத்லகமும் போகலாம், இல்லை மெக்காவுக்கும் போகலாம். இங்கே வந்து காசி யாத்திரைக்கு போகிறதுக்கும் அரசு வந்து நிதி கொடுக்குது இல்லையா. எல்லாவற்றையும் சமமாக பாதிக்குது. அரசியலையும் மதத்தையும் வந்து பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை மக்கள்கிட்ட ரொம்ப தெளிவாக இருக்கிறது. அதனால தான் அதிமுகவாக இருந்தாலும் சரி, அது இந்தியா கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் சரி, அதுக்கு நன்றாக தெரியும். ஸோ இந்திய ஒட்டு தமிழ்நாடு நீங்களாக வட இந்தியாவினுடைய சிந்தனை போக்கு அப்படின்றது வேற, தமிழ்நாடு பழையபடி அப்படியே தான் இருக்கு. அப்படியே தான் இருக்குது. இது அது குறித்து இன்னைக்கு நீங்கள் வெளிநாட்டு ஊடகங்கள் இன்னைக்கு டைமில் கட்டுரை வந்திருக்கு, டைம் மேகசினில் வந்திருக்கு, ராய்டர்ஸில் வந்திருக்கு, நியூயார்க் டைம்ஸ்லையும் வந்திருக்கு, வயரில் பல வல்லுநர்கள் கட்டுரை எழுதியிருக்காங்க. எல்லோரும் குறிப்பிட்ட விஷயங்களில் அதில் 2 முக்கியமான அம்சம் ஒன்று தெரியுது. ஒன்று வந்து இந்த பாஜக தங்களுடைய நீண்ட நாள் செயல் திட்டத்தை சாதிச்சுட்டதா சொல்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இது சிறுபான்மையினர் மத்தியில் ஒரு பெரிய பயத்தை உண்டு பண்ணியிருக்கு அப்படின்றாங்க. அங்கே வந்து எல்லோரும் இது வந்து ஒரு விக்ட்ரிக்கான ஒரு வெற்றியாக மட்டும் பார்க்கக்கூடாது, இது அடக்கத்திற்கான ஒரு ஹியூமிலிட்டிக்கான ஒரு வாய்ப்பாக பார்க்கணும் பிரதமர் சொல்கிறார். மோகன் பகவத் கூட அந்த வார்த்தையை சொல்கிறார், எல்லோரும் இணக்கமாக போகணுன்றார். ஆனால் 4 நாளுக்கு முன்னாடி ஆர்கனைசர் எழுதுனது என்னது? இது தொடக்கம் தான் எழுதுனது யார்? இதே ஆர்எஸ்எஸ் தான் எழுதுச்சு. இங்கே ஒரு புது கலாச்சாரம் வந்து இங்கிருந்து ஆரம்பிக்குது, புதிய இந்தியா உருவாகுதுன்னு சொல்லி பேசுனது பிரதமர் தானே. நாம் வந்து சுதந்திரம் பெற்று விட்டோம் அப்படின்னு அடிக்கல் நாட்டின உடனே ராமர் கோயில் கட்டுறதுக்கு என்ன சொன்னார் அவர்? புது சுதந்திரம் பெற்றது நான் உணர்றேன்னு தானே சொன்னார். அப்போ அதே போல் நேற்றுக்கு வந்து இந்தியாவினுடைய சரித்திரம் வந்து இத்தனை ஆண்டு கால அடிமைக்கு பின்பு மீண்டு வர்றோம் அப்படின்னா அப்போ யாரை நீங்கள் வந்து அந்நியப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? அப்போ அது அதரிங்க அங்கே நேச்சுரலாக வந்துடுது இல்லையா. அந்த பயம் வந்து மக்களுக்கு சேர்ந்தே வருது. இது நீங்கள் விந்திய மலைக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளில் தொடர்ந்து பாஜகவினுடைய திட்டமே அதுதான். நீங்கள் எதற்காக வந்து HRNC-யை வந்து விட்டுறணும் கோயிலில் எடுத்துடணும் காரணம் அதுதான். வெளிநாட்டு ஊடகங்கள் வந்து சிறுபான்மையினர் மத்தியில் இது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஒரு பக்கம் அச்சம், இன்னொரு பக்கம் இந்த கோயில் மற்றும் வழிபாட்டு தலங்களை கைப்பற்றுவது என்பது பாஜகவினுடைய அரசியலை எடுத்து செல்வதற்கு அவருடைய வெற்றி 40 ஆண்டுகளாக இந்த இந்திய ஆட்லேருந்து அவருடைய வெற்றிக்கு முக்கியமான காரணமே அதுதான். இன்று வந்து எல்லாரும் கட்டுரை எழுதுறாங்க இல்லையா, அக்காராக்களும் அங்கே இருக்கக்கூடிய சங்கராச்சாரிகளையுமே புறந்தள்ளிட்டு அவர்களால் வந்து புறந்தள்ளிவிட்டு தன்னை வந்து இறைவனால் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் இந்த நாட்டுடைய மக்களுடைய பிரதிநிதியாக அப்படின்னு சொல்லி 4 நாளைக்கு முன்னாடி பிரதமர் சொல்கிறார் இல்லையா. அப்போ இதை வந்து ஒரு நேஷனல் டெம்பிளாக டிக்ளேர் பண்ணணும், அயோத்திக்கு பின்னு அயோத்தி சார்ந்துதான் எல்லாமே இருக்கணும்ன்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க இல்லையா இந்துத்துவா பேசக்கூடியவர்கள். அதுதான் அவர்களுடைய நீண்ட நாள் செயல் திட்டம். அரசியலும் சரி கொள்கை ரீதியாகவும் சரி வெற்றி பெறுவதற்கு அந்த வழிபாட்டு தலங்களை தொடர்ந்து ட்ரஸ்டுகள் மூலமாக உள்ள ஊடுருவி அதை கைப்பற்றுவதுதான் அவருடைய வெற்றிக்கு காரணமே. அதை தொடர்ந்து செய்வதை வேண்டும் என்று அதை விந்திய மலைக்கு தெற்கே வந்து அவர்களால் செய்ய முடியல. அதனால்தான் தொடர்ந்து தமிழகத்தில் HRNC-யிலிருந்து அவரிடமிருந்து டெம்பிளை கையில் எடுக்கணும், ட்ரஸ்ட்டுக்கு தனியாக கொடுக்கணும் சொல்வதே அந்த ஊடுருவல் செய்து அங்கு அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாக வெற்றி பெற வேண்டும் தான். நாம் தொடர்ந்து பேசலாம். திரு நாராயணன் அவர்கள் இருக்க. திரு நாராயணன், இது வந்து 2 பேர் சொன்ன கருத்துல வந்து சிலவற்றை கேட்கணும். வட இந்தியாவில் தாக்கம் இருக்கலாம், தென்னிந்தியாவில் இதை பெருசா எந்த அரசியல் தாக்கத்தையும் ஏற்படுத்தாது.
அதிமுகவுக்கு இதில் கருத்து சொல்ல வேண்டிய தேவையோ நிர்பந்தமோ எழாத அளவுக்கு தான் தமிழ்நாட்டில் இதற்கான ஆதரவும் செல்வாக்கும் பெரும் தாக்கத்தை இது ஏற்படுத்த போவதில்லை அப்படின்றது இரண்டு பேரும் முன்வைத்திருக்கக்கூடிய முக்கியமான கருத்து. சார் இது ஏற்படுத்தலைன்னா ஏற்படுத்தாத போகட்டும், அதுல என்ன இருக்கு? நாங்க ஒண்ணும் இது அரசியல் தாக்கம் வேண்டும், இது அரசியல் நாங்க சொல்லலையே. இதை சொல்வது எதிர்க்கட்சிகள் தான். இது ஒரு மிகப்பெரிய தேசிய கலாச்சார, அந்த கலாச்சாரத்தை காத்ததற்கான ஒரு அற்புதமான தருணம். உலகமே பார்த்து கொண்டிருந்த ஒரு மகிழ்ச்சியான தருணம். இவ்வளவுதான் விஷயமே. இது நம்முடைய பண்பாட்டு சின்னம் அப்படிங்கிறது தான். அது தாண்டி இதுல அரசியல் இருக்குதா, இதுல அதிமுக அதை ஏத்துக்குதா, திமுக ஏத்துக்கலையா, இதெல்லாம் எங்களுக்கு கவலையே கிடையாது. எங்களை பொறுத்தவரையில நான் 1987ஆம் ஆண்டு இந்த கட்சியில சேர்வதற்கு மிக முக்கிய 2 காரணங்கள். ஒன்று, ராமருக்கு அவர் பிறந்த இடத்துல கோவில் அமைக்கணும்னு சொல்ற ஒரு கட்சி. 2வது, ஆர்டிகல் 370 அப்ரோகேஷன். இந்த 2த்தையும் இந்த கட்சி இந்த ஆட்சியில செய்திருக்கிறது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செய்வோம் என்று சொன்னதை செய்து விட்டோம். இவ்வளவுதான் சார் விஷயமே. இதுல தாக்கம் இருக்கு இல்லைன்றதுலாம் தேர்தல் தானே சொல்ல போகுது. அதனால இவங்க என்ன வேணாலும் எதை வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். ஆனா ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா குணா, ரொம்ப ஆடி போய் பயந்து போய் இருக்கிறாங்க எதிர்கட்சிகள் அப்படின்றத மட்டும் நம்மால புரிஞ்சுக்க முடியுது. அவங்க யூஸ் பண்ற வார்த்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, அது திரு ஸ்டாலின் அவர்களாகட்டும் அல்லது திருமாவளவன் ஆகட்டும், எப்பொழுதும் அவர் அப்படிதான் பேசுவார், அது வேற. மற்ற காங்கிரஸ் கட்சியினர் இவங்க எல்லாரும் யூஸ் பயன்படுத்துகிற வார்த்தைகளை பார்த்தோம்னு சொன்னா உண்மையிலேயே மிகுந்த அச்சத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியாது. இது மட்டும்தான் என்னுடைய ஒரு அரசியல் விமர்சனமாக இதுல இருக்கும். ஏனென்று சொன்னால், இது ராமருக்கு அவர் பிறந்த இடத்துல ஆலயம் அமைக்காவிட்டால் வேறு எங்கு அமைப்பதுன்னு கேட்டாங்க அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். அதனால நீங்க இங்க தாக்கம் இருக்காது, இங்க மக்கள் இதுக்காக ஓட்டு போட மாட்டாங்க சொன்னா சொல்லிட்டு போட்டோம், அதை பத்தி எல்லாம் அக்கறை இல்லை. தவிர நாங்க இதனால் வரையிலும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த ராமர் பிறந்த இடத்துல உறுதியாக ஆலயம் அமைப்போம், அவருக்கு கோவில் அமைப்போம்னு சொன்னோம். இந்த முறை என்ன சொல்ல போறோம், ஒரு சின்ன மாற்றம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம், கோவில் அமைத்து விட்டோம், உங்களுக்கு நாங்கள் சொன்னது போல அப்படின்றத மிக தெளிவாக பெருமையோடு சொல்லிக் கொள்வோம். இதுல தாக்கம் இருக்கு இல்ல அப்படின்றத பத்தி தான் நாங்க கவலைப்பட போறது இல்லை. வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம் அப்படின்றது ஒரு முன்வைக்க போறீங்க. ஜெயலலிதா அவர்கள் ஒரு கரசேவையை ஆதரிச்சவர், இந்தியாவில் கட்டாம வேற எங்க கட்டுவது அப்படின்ற கேள்விகளை எல்லாம் அவர் முன்வைத்திருந்தாலும், இந்த திறப்பு விழா நிகழ்வு அப்படின்ற ஒன்று முன்னெடுத்துக்கக்கூடிய ஒரு நேரத்தில் அவர் வழிவந்த இயக்கம் இதிலிருந்து விலகி நிற்கிறது. இதோட தங்களை சேர்த்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு தயாராக இல்லை. சிவசேனை ராமர் கோயிலுக்கு நாங்கள் என் தந்தையோட விருப்பம், அது நான் அழைப்பதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ நாங்கள் போய் பார்த்துப்போம், இவங்க அழைத்து நாங்கள் போக வேண்டியது இல்லைன்னு உத்தவ் தாக்கரே சொல்கிறாரு. பட் தமிழ்நாட்டில் பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் அப்படின்ற ஒன்று, இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழல் என்பது அதிமுகவை அயோத்தியோடு அடையாளப்படுத்திக் கொள்வதை தடுக்கிறதா? இல்ல குணா, இப்போ இதுல இப்போ நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய துணைவி, அவங்க மனைவி திருமதி துர்கா ஸ்டாலின் கூட நான் உறுதியாக அங்கே வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறதா நான் செய்தியில படிச்சேன், போய் அடைத்த போது. அதனால இப்போ போகாததுனால அவங்க ராமர் கோவிலுக்கு ஆதரவா இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏனென்று சொன்னால் அது அதிமுக ஆகட்டும், திமுக ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், உறுதியாக இவர்கள் அனைவருமே அயோத்தியாவுக்கு உறுதியாக செல்வார்கள், ராமரின் அருளை பெறுவார்கள். இன்னைக்குதான் போகணுன்ற அவசியம் இல்லை, நிறைய பேர் போகல. அதனால இது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியல. இதுதான் அரசியலாக்கக்கூடிய ஒரு தந்திரமாக நான் பார்க்கிறேன். அவர் போகலையா, அதனால அவங்க கட்சி போகலையா அப்படின்றது அது தவறான ஒரு கேள்வியே, அது தவறானதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, போகாதவங்களை, போக மறுக்கிறவங்களை, இதில் பங்கேற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த அழைப்பை நிராகரிக்கக்கூடியவர்களை, புறக்கணிக்கிறவங்களை, அது அவங்களுடைய விருப்பம், விரும்புகிறப்ப போக போகிறாங்க, விருப்பம் இல்லைன்னா போகாம விடுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது மாதிரி கடந்து போகிறது இல்லையே. உங்கள் கட்சியை சேர்ந்தவங்க முன்னணி தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய ஹிந்து விரோத மனப்பான்மை, காங்கிரஸுடைய ஹிந்து விரோத தன்மை வெளிப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. போனாதான் ஹிந்து அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு சில பேர் வர்றாங்களே. நான் அப்படி சொல்ல. இப்போ அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் போக மாட்டேன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அவர் நேற்று அங்கு செல்லவில்லை. அதுக்கும்
காங்கிரசினுடைய சில தலைவர்கள் வந்து நாங்கள் போக மாட்டோம், இது அரசியல்னு சொல்றதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் அதை தான் சொல்றேன். இப்ப நான் வந்து திருமதி ஸ்டாலின் அவர்கள் கூட நான் சொன்னேன். ஆனா அவங்களுக்கு அரசியலுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனாலும் நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், நேற்று அவர் போகவில்லை என்பதற்காக, ஒரு தெரிந்த முகமாக இருக்கிறதுனால நான் சொல்றேன், நேற்று போகவில்லை என்பதற்காக அவருக்கு நான் ராமர் கோவிலை ஏற்கவில்லைன்னு ஆயிருமா? இது வரைக்கும் திமுக என்ன சொல்லிக்கிட்டு இருந்துச்சு, நாங்க வந்து கோவிலே அங்க கட்டக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த திமுக இன்னைக்கு என்ன சொல்லுதுன்னா, கட்டி முடிக்காத ஒரு கோவிலை வந்து திறக்கலாமா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு காலத்தின் கோலம், ராமரின் காலம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறத நான் சொல்றேன். அதனால இதுல யாருடைய ஸ்டாண்ட், இப்போ சிவசேனாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு அவங்களுக்கு ராமரை விட இன்னைக்கு வந்து அவங்களுக்கு அரசியல் பெரிதாக இருக்கிறது. ஆனா எங்களுக்கு ராமர் தான் பெரிது, அரசியல் என்பது இரண்டாவது. எங்களுக்கு இந்த கலாச்சாரம், தேசியம், பண்பாடு, என்னுடைய பக்தி இது முக்கியம். இதுதான் நாங்க சொல்றோம். நன்றி. திரு கனகராஜ், எதிர்க்கட்சிகள் அஞ்சு போயிருக்கிறாங்க, ஆடி போயிருக்கிறாங்கன்றது ஒன்று. இதில் அரசியலே இல்லை, பக்தி, கலாச்சார பாதுகாப்பு, பண்பாடு இதுதான் முதன்மையாக இருந்தது. இதில் பிஜேபியை பொறுத்தவரையிலும் அரசியலே இல்லை. ஆனால் தேர்தல் வரும்போது நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல எது தேசிய கலாச்சாரம், எது பண்பாடு? ஒரு நாட்டில் உங்கள் கண்ணு முன்னால் ஒரு உச்சநீதிமன்றத்தில் அதை இடிக்க மாட்டோம், பாதுகாப்பாக வைத்திருப்போம் என்று அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சொல்லிவிட்டு அதை இடிக்கிறத பார்த்து கைதட்டுறது தான் உங்கள் கலாச்சாரம்னா உலகத்தில் சிரிக்க மாட்டாங்க? இதுதான் உங்கள் பண்பாடுனா சிரிக்க மாட்டாங்க? அப்படி இடித்து முடித்ததில் ஒரு நபர் கூட தண்டிக்கப்படவில்லை என்பது உங்களுக்கு, நீங்கள் துக்ளக்குள்ளால திரு குருமூர்த்தி பேசினார், அதில் கொஞ்சம் பேர் கைதட்டினாங்க. அதுதான் அதாவது இந்த 10 ஆண்டுகளில், இந்த 6 ஆண்டுகளில் 10,000 என்கவுண்டர் நடந்திருக்கான். அதுக்கு கைதட்டாங்க. தமிழ்நாட்டில் ஒரு என்கவுண்டர் நடந்தால் சரியோ தப்போ எல்லா கட்சியும் கண்டிக்கும், இதை எப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும். ஆனால் 6 ஆண்டுகளில் 10,000 என்கவுண்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லீவு விடாமல் ஒவ்வொரு நாளும் என்கவுண்டர் நடத்தினா நீங்கள் 4.56 என்கவுண்டர் டெய்லி நடந்திருக்கணும். அதை கொண்டாடுகிற மனநிலை இருந்தால் உலகத்தில் உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்களாக்கும். அது யாருடைய, என்னுடைய கலாச்சாரமா? என்னுடைய கலாச்சாரமா? இதுவா என்னுடைய கலாச்சாரம்? இதுவா என்னுடைய தேசியம்? இது அல்ல. ரெண்டாவது, ராமர் அங்கே போகிறவங்களுக்கெல்லாம் அருள் கொடுக்குறாரா இல்லையான்னு, ராமரே அங்கே வரமாட்டார். பரதனுக்கு நாட்டை விட்டு விட்டு போனவர், அவர் எப்படி அங்கே வருவார்? அடுத்து சொன்னதை செய்தார்களாம். என்ன சொன்னதை செஞ்சாங்க? 2 கோடி ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுத்துட்டாங்களா? 2011-12 50 வேலை செய்ய தகுதியுள்ள நபர்களில் 52% பேருக்கு வேலை இருந்தது. 2016-17 11-12 52%, 16-17 42.79, 21-22 37, 15% வேலை வாய்ப்பை இந்தியாவினுடைய இளைஞர்களுடைய கனவை, வாழ்வை அளித்தவர்கள் அவர்கள். 2 கோடி பேருக்கு வேலை கொடுத்த நீங்க எங்கேயாவது பேச சொல்லுங்க. இப்போ இதை கேட்க மாட்டாங்களா? விவசாய விளைபொருளுக்கு 1.5 மடங்கு விலை தருவோன்னு சொன்னாங்க. இன்னைக்கு பிடிஐ செய்தி இருக்கு, 2023 1088 பேர் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்க அதை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை பேர்? ஒவ்வொரு நீங்க 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 ஒவ்வொரு நாளும் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு ஒவ்வொரு நாளும் சராசரியாக இந்தியா முழுவதும் 30 விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இதை எப்படி பார்க்கிறது? வேலை வாய்ப்பு இப்படி இருக்கு. மணிப்பூர் போன வருஷம் மே மாதம் 3ஆம் தேதி துவங்கியது. அன்னையில் இருந்து செத்துக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு நாட்டில், ஒரு சொந்த நாட்டில், அது வந்து நாட்டில்னு சொல்ல முடியாது, மாநிலத்தில்னு சொல்ல முடியாது, மொத்தமே 36 லட்சம் பேர், 2 மாவட்டங்கள் சேர்ந்த இடம்தான். 60,000 பேர் அந்த மாநிலத்துக்குள்ளும் 10,000 பேர் பக்கத்தில் இருக்க மிசோரமிலும் அகதிகளாக இருக்கிறார்கள். இது உங்கள் தேசியமா? இது உங்கள் கலாச்சாரமா? இது உன் பண்பாடா? இந்த கேள்வியை கேட்க மாட்டாங்களா மக்கள்? அதனால தானே மிசோரமில் கூட்டணி கட்சியே, கூட்டணின்னு அப்படி வேணா வச்சுக்கலாம், பல பயம் இருக்கலாம், ஆனால் நான் மேடையை ஷேர் பண்ண மாட்டேன்னு எதனால சொல்கிறாங்க? பில்கிஸ் பானு வழக்கு இங்கே அதென்ன சாதாரண விஷயமா? பிடிஎஸில் போன வருஷம், அதாவது 2022 டிசம்பர் 31 வரை 1 கிலோ 23 ரூபா, அதை 34 ரூபாய்ன்னு மாற்றினாங்க.
நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோமே அப்படின்லாம் அவங்க தம்பட்ட அடிப்பாங்க. ஆனால் அவங்க ஒதுக்கீடு போக கூடுதலாக வாங்க வேண்டுமென்றால் மாநிலங்கள் வாங்கி கொள்ளலாம். இப்போ அதுக்கு தடை தெரியுமா? நீங்கள் வாங்க முடியாது. இது பல மாநிலங்களில் பிரச்சனையே. கருப்பு பணம், கள்ள நோட்டு, நீங்கள் சொன்னதில் ஏதாவது இதாக இருக்கா? சரி சார், அதாவது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலை. அவங்க வந்து ராமர் கோயிலை கட்டுவோம்னு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுவோம்னு நிறைவேற்றிட்டோன்னு மக்கள்கிட்ட பெருமையாக சொன்னால் இன்னும் வாக்குறுதிகளை நீங்கள் செய்யலை அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்க போகிறீங்க. பட் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா தமிழ்நாடும் கேரளாவும் கவர்னர் ரவி அவர்கள் நேற்று சொன்னது மாதிரி நாடே கொண்டாட்டத்தில் இருக்குது, மகிழ்ச்சியில் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படியான ஒரு உணர்வு இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை ஒரு மறைபொருளாக சொல்கிறாரு. சமூக வலைதளங்களில் பார்த்திங்கன்னாலும் ஏறத்தாழ அதே மாதிரியான ஒரு போக்கு இருக்குது. கேரளா இதே மாதிரியான ஒரு தன்மை பல இடங்களில் பல பிரபலங்கள்டிருந்து வெளிப்படுது. இந்த நேர்வு அப்படின்றது எதை காட்டுகிறது? அதாவது நான் நேற்று எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. டிவியை பார்க்குறேன், பத்திரிகையை பார்க்குறேன். என் நாட்டில் ஒரு ஸ்ட்ரக்சர், அது என்னவா வேணாலும் இருக்கட்டும், உச்ச நீதிமன்றத்தில் வாக்குறுதி கொடுத்து விட்டு அது இடிக்கப்பட்ட போது அதை பற்றி கவலைப்படாத எழுதினார். அயோத்தியில் அயோக்கியத்தனம் எழுதினாரா இல்லையா? அட்டூழியம்னு எழுதினாரா இல்லையா? அன்ஃபர்கிவபிள் ஹிந்து பத்திரிகை போட்டுச்சா இல்லையா? எக்ஸ்பிரஸ் எந்த பத்திரிகை அதை ஆதரிச்சது? நீங்கள் ஒரு இடத்தில் அகற்றப்படுவதை நீங்கள் அத்தனை பேரும் கண்டித்து விட்டு ராமர் திரும்ப வராரு போறாருன்னு எழுதுனா எனக்கு என்னுடைய மனநிலை என்ன இருந்ததுன்னா, இந்தியாவில் நியாயம் கிடைக்கவில்லை என்று எந்த ஒரு தனி மனிதன் வருந்தினாலும் அது என்னுடைய கவலை என்று நான் பார்க்கிறேன். அது ஒன்று. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இந்த மனநிலை பலரிடம் இருந்தது. நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் பில்கிஸ் பானு தீர்ப்பு வந்த அன்னைக்கு எஸ்டிபிஐ மாநாட்டில் ஜனவரி 8ஆம் தேதின்னு நினைக்கிறேன், மதுரையில் அவர் அந்த மாநாட்டில் பேசுகிறார். அதாவது அந்த கட்சிக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பம் இருந்தது. இபிஎஸ், ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இப்படி பலவுமாக இருந்த காலத்தில் கூட திமுகவால் அந்த பகுதியில் இருந்து புதிய ஆட்களை வென்றெடுக்க முடியவில்லை என்பதை நான் பார்த்திருந்தேன். ஆனால் நான் இப்போ சமீபத்தில் பார்க்குறேன், there is a change. நான் அவர்கிட்ட சொல்ல விரும்புகிறேன், அதில் ஒரு மாற்றம் வந்திருக்கு. இந்த எஸ்டிபிஐ மாநாட்டில் அவர் பேசின இதை என்கிட்ட சொன்னவர் ஒரு இஸ்லாமிய நண்பர். அவர் என்ன சொன்னார், எடப்பாடி பழனிசாமியை நான் தள்ளிவிடவில்லை, திமுக அதிமுக இரண்டையும் நான் சமமாகத்தான் ஒரு மதச்சார்பற்ற கட்சி என்று பார்க்கிறேன், அதிமுகவில் ஒரு ஊசலாட்டம் தான் வந்திருக்குன்னு நான் பார்க்குறேன்னு சொன்ன அதே நபர் அந்த உரையாடலில் என்ன சொன்னார்னா, இதை நீங்கள் பேச்சை கேட்டிங்களா, இனிமே எடப்பாடி இருக்கும் வரைக்கும் அவரை நம்ப முடியுமான்னு சொன்னார். ஒரு வார்த்தை பில்கிஸ் பானு கேஸை பற்றி பேசலை, நீங்கள் பிஜேபின்னு ஒரு வார்த்தையை பேசலை, ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லலை, மத வெறி கொலைகளை பற்றி பேசலை. அவர் அப்படி பேசிட்டு வர்றார். நீங்கள் எதிரி யார் நண்பன் யார் என்பதை விட எதிரி ஒரு தப்பு பண்ணிட்டார்னா எனக்கு வர்ற கோபத்தை விட நண்பர் என்று நான் நினைத்து கொண்டிருந்தவர் துரோகம் செய்து விட்டால் என்ன வரும்? நான் கரெக்டாக ரொம்ப ஆப்டாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கே போகாமல் இருந்ததற்கான காரணம் தன்னுடைய ரேங்க்ஸில் தெர் இஸ் அ டிஸ்கண்டன்ட். ஆனால் அவருக்கு இருக்க நிர்பந்தம் பாஜகவை பகைத்து கொள்ள முடியாது. இந்த ரெண்டும் சேர்ந்து வேற கம்பல்ஷன், பொலிட்டிக்கல் எலக்ட்ரல் கம்பல்ஷன் அப்படின்றத தாண்டி தன் சொந்த கட்சி தொண்டருடைய விருப்பமே அங்கே போகக்கூடாது என்பதுதான். அப்படி போனால் அதிருப்தி கீழே இருந்து வரும் அப்படின்னு உணர்ந்து அவர் தவிர்த்தாருன்றீங்க. உறுதியாக நான் நன்றி. நான் திரு கேசிபியோட கோணத்தை கேட்கிறேன். திரு கேசிபி, உங்க கோணம் இது? இல்ல, அதிமுகவை பொறுத்த வரைக்கும், அதாவது அயோத்தியில அந்த கும்பாபிஷேகம் நடக்குது, அது ஒரு இந்திய அளவுல மிகப்பெரிய விளம்பரப்படுத்தப்பட்ட பேசும் பொருளாக இருந்தாலும் கூட மத ரீதியிலான இந்த கோவில் ரீதியிலான விஷயங்கள்ல முனுசாமி அவர்கள் சொன்னது தவறு. கரசேவைக்கு ஜெயலலிதா அம்மா ஆள் அனுப்ப சொன்னாரு. அந்த வழியில தான் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி இந்த இயக்கத்தை வழி நடத்துகிறார் என்று சொன்னது தவறு. ஏன்னா அதே ஜெயலலிதா அம்மா அதற்கு பிறகு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி இருக்கிறார். மோடியா லேடியா என்று அவர் பாஜகவை எதிர்த்து களம் கண்டிருக்கிறார். அதிமுகவினுடைய நிலைப்பாடுங்கிறது இந்த மாதிரி மத நம்பிக்கைகளுக்கு எதிரான கட்சி அல்ல. இப்ப குறிப்பா சொல்லணும்னா,
புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல தஞ்சை பெரிய கோயில் நிச்சயமா அயோத்தியை விட பல மடங்கு சிறப்பான புகழ் பெற்றது. இன்றைக்கு திரு மோடி அவர்கள் என்ன சாதித்ததாக நினைக்கிறாரோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு தமிழ் மன்னன் ராஜராஜ சோழன் அதை உலகெங்கும் செய்து காமிச்சிருக்கிறாங்க. இன்றைய அயோத்திய கட்டடத்தையும் பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலும் பார்த்தீங்கன்னா கூட அந்த கட்டுமானத்துல கூட தஞ்சையினுடைய புகழ் ஓங்கித்தான் நிக்குது. அப்ப தமிழர் மரபு தமிழர் பண்பாடு என்பது இன்றைக்கும் கூட 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சாதித்ததை கூட இன்றைய பிரதமரால அதை சாதிக்க முடியல. அன்றைக்கு அதற்கு கும்பாபிஷேகத்தை முன்னின்று நடத்தியவர்கள் அன்றைய பிரதமராக இருந்த திரு இந்திரா காந்தி அம்மாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் தான் நடத்தினாங்க. அடுத்து வட மாநிலங்களை விட குறிப்பா தமிழ்நாட்டுல அந்த சைவம் வைணவம் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. சைவத்தை பின்பற்றுபவர்கள் தான் தமிழகத்துல அதிகமான பேர் இருக்கிறாங்க. வைணவத்தை பின்பற்றுபவர்கள் எண்ணிக்கை குறைவு. அப்ப கட்டாயம் நீங்க ஒரு கருத்து சொல்லித்தான் ஆகணும் அயோத்தியால என்று யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. அது ஒரு நிகழ்வு. யார் கருத்து சொன்னாலும் கருத்து சொல்லலைனாலும் அந்த நிகழ்வு நடக்குது. அது அப்படியே அதை விட்டுட்டு போக வேண்டியதானே ஒழிய பாரதிய ஜனதா கட்சி ஒரு அளவுல அதை அரசியல் செய்கிறாங்க என்றால் அதை எதிர்ப்பதற்கு உண்டான எதிர்கட்சிகள் ஒரு முனையில திரண்டு அதனுடைய எதிர்ப்பு வாக்குகளை பாஜகவுக்கு எதிர்ப்பு வாக்குகளை அறுவடை செய்ய வேண்டும் என்று இவர்களும் அரசியல் செய்கிறாங்க. அதிமுகவினுடைய நிலைப்பாடு அது ஒரு ஈவெண்ட், அது பாட்டுக்கு நடந்துட்டு போகுது, அவ்வளவுதானே. இப்ப திருப்பதியில எவ்வளவு விஷயங்கள் நடக்குது, பழனியில எவ்வளவு விஷயங்கள் நடக்குது, அது மாதிரி அது ஒரு கோயில் விசேஷம், அது நடக்குது. நடப்பதற்கு அது ஒரு சம்பவம், அவ்வளவுதான். அதை ஒரு பெரிய பேசும் பொருளாக அரசியலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இல்லை. அதே போல பிரதமர் மோடி அவர்கள் பொறுத்த வரைக்கும் இதுவரை அவர்கள் கட்டமைத்த ஒரு பிம்பம்ங்கிறது திராவிட இயக்கங்கள் என்றாலே ஊழல் என்பதுதான். சமீபத்தில் நான் ஆதாரத்தோடு சொல்றேன், செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் அமெரிக்கால ஆரக்கல் நிறுவனத்திற்கு ஃபைன் போட்டிருக்காங்க. அது ஆதாரத்தோடு இருக்கு, யார் வேணாலும் கூகுள் பண்ணி அதை எடுத்துக்கலாம். எதுக்காக ஃபைன் போட்டிருக்காங்க? 2016 இருந்து 19க்குள்ள இந்திய ரயில்வே அமைச்சகத்துக்கு லஞ்சம் கொடுத்து அதற்கான அந்த ஆர்டர் பெற்றுக்கொண்டதற்காக என்று அமெரிக்காவில் இருக்கிற செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் ஃபைன் போட்டிருக்கிறாங்க. அப்ப இன்றைக்கு மத்தியில் அன்றைக்கு ரயில்வே துறை அமைச்சராக இருந்தவர் திரு பியூஷ் கோயல் அவர்கள். அப்ப பாரதிய ஜனதா கட்சியும் கூட ஊழலுக்கு அப்பாற்பட்டதாக இல்லை. இன்னைக்கு நீங்க சாதாரண ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஒரு வழக்கு நடந்ததுன்னா உடனே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதில் இம்ப்ளீடிங் போடுறாங்க. உலக அளவுல பேசப்படுகிற உலக அளவுல பெயர் பெற்ற ஒரு நிறுவனம் அமெரிக்காவில் இருக்கிற செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் ஃபைன் பண்ணிச்சுன்னா அது தொடர்பான வழக்க இந்தியாவில பதிஞ்சு ஒருவேளை பியூஷ் கோயலுக்கு தெரியாம கூட இருக்கலாம், ஏதேனும் அதிகாரிகள் அதை செய்திருக்கலாம். பட் அதற்கு உண்டான மேல் நடவடிக்கைகள் என்ன எடுக்கப்பட்டது? இன்றைக்கு வரைக்கும் எடுக்கப்படல. அப்ப இன்றைய மத்தியில் இருக்கிற பாஜக அரசாங்கம் ஊழலுக்கு அப்பாற்பட்டதாக கட்டி அமைக்கப்பட்டிருக்கிற அந்த பிம்பம் கூட ஒரு உண்மையான பிம்பம் அல்ல. அதே போல திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்த்தீங்கன்னா நேற்று அதை லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணணும் என்பதற்காக மிகப்பெரிய கள போராட்டத்தை உச்ச நீதிமன்றம் வரை சென்று மென்ஷன் பண்ணி பண்றாங்க. எனக்கு தெரிந்து அவர்கள் இது போல தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் அல்லது தமிழகத்துக்கு நலனுக்கு இதை பெற்றுத்தர வேண்டும் என்று எந்த விதமான பெரிய அளவிலான போராட்டங்களும் அவர் நடத்தினதாக தெரியல. அப்ப முழுக்க முழுக்க தங்களது சாதனைகளை ஒதுக்கி வைத்து சாதனைகள் எது இல்லை என்கிற காரணத்துல இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அயோத்தியையும் ராமரையும் முன்னிறுத்தி அவர்கள் இந்த தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுக்க விரும்புறாங்க. அது வேற. இப்ப அதுலயே கூட 1-2 சோசியல் மீடியால அவங்க போடுறது எம்ஜிஆரை ராமச்சந்திரன் திமுக என்பதை பயன்படுத்தி ராமரோட ஒப்பிட்டு எம்ஜிஆரை இவர்கள் வாக்கு பெறுவதற்கு முயற்சிக்கிறாங்க. இன்றைக்கு கூட திரு அண்ணாமலை அவர்கள் பேசும் பொழுது பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் புகழ் பாடியிருப்பார். அப்ப பாரதிய ஜனதா அதே மாதிரி இப்ப ஒரு திரு கார்த்திகேயன் ஒரு கருத்து சொன்னாரு, அதுல எனக்கு அவ்வளவு உடன்பாடு இல்லை. ஏன்னா திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் அப்படிங்கிறது இருக்கு, ஆனால் எதிர்ப்பு வாக்குகளே இல்லாத ஒரு கட்சி அண்ணா திமுக. திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை மட்டுமே நம்பி அண்ணா திமுக இல்ல. நிச்சயமா திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் அண்ணா திமுகவுக்கு வருது, அது இல்லைன்னு சொல்லல.
அதை பங்கிட்டுக் கொள்வதற்காக, அதை பெற்றுக் கொள்வதற்காக பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு கேசிபி எதிர்ப்பு ஓட்டே இல்ல, நெகட்டிவ் ஓட்ஸே இல்லாத ஒரு கட்சினா தொடர்ந்து 50 வருஷம் 60 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கணும். நெகட்டிவ் ஓட்ஸ் இல்லாமலா ஒரு கட்சி ஆட்சி இழக்கும், அதிகாரத்தை இழக்கும்? என்றைக்கெல்லாம் அதிமுகவுல பிளவுகளும் பிரிவுகளும் வந்திருக்குதோ அன்றைக்கு தான் அதிமுக ஆட்சியை இழந்திருக்குது. நீங்க 89 எடுத்துக்கங்க. 76ல என்ன பிளவு இருந்தது? 2006ல என்ன பிளவு இருந்துச்சு? இப்போ என்ன பிளவு இருந்தது? ரெண்டு பேரும் ஒன்னா தானே தேர்தலை சந்திச்சாங்க, இபிஎஸ் ஓபிஎஸும். இந்த கடந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒன்றுபட்ட அதிமுக 2016ல இருந்திருந்தா வெற்றி எடுத்திருக்கலாம். நீங்க சொல்ற அந்த 2006 வேணா எக்ஸெப்ஷனல் கேஸா இருந்திருக்கலாம். ஆனால் 96ல பாத்தீங்கன்னா உள்ள சில டிசென்டிங் இருந்தது. இன்றைக்கு திமுக இருக்கிற ராஜகண்ணப்பன், முத்துசாமி போன்றவர்கள் எல்லாம் அன்றைக்கு போட்டி அதிமுக என்ற ஒன்றை உருவாக்குனாங்க. அப்ப ஒன்றுபட்ட அதிமுகவாக, வலிமையான அதிமுகவாக இருந்தால் அது ஆளுகிற கட்சியாக இருக்கும். அப்ப திமுக அதாவது எதிர்ப்பு வாக்குகள், நீங்க சித்தாந்த ரீதியாக எதிர்ப்பு வாக்குகளை கொண்டது திமுக, சித்தாந்த ரீதியாக எதிர்ப்பு வாக்குகளை கொண்டது பாஜக. ஆனால் எல்லோரையும் அனுசரித்து அரவணைத்து செல்லுகிற அந்த வாக்கு வங்கியை பெற்றதுதான் அதிமுக. சித்தாந்த ரீதியாக நாங்கள் அதிமுகவை எதிர்க்கிறோம் யாராவது ஒருத்தரை சொல்லுங்க. கார்த்திகேயன் சொல்ல மாட்டாரு, நாராயணன் சொல்ல மாட்டாரு, சுமந்த் சொல்ல மாட்டாரு. அப்படி என்ன சித்தாந்தத்தை அதிமுக வலுவா பேசி இருக்கு சார்? இல்ல பேசவே இல்லை என்றதா கேள்வி. அதிமுக தொண்டர்களை கூப்பிட்டு உங்களுடைய 50 முழக்கங்களை சொல்லுங்க, உங்களுடைய அடிநாதமான கொள்கைகளை சொல்லுங்க அப்படின்னா எம்ஜிஆருடைய புகழையும் ஜெயலலிதா அவர்களுடைய புகழையும் பேசுவாங்களே தவிர அது ஒரு செக்யூலர் பார்ட்டி, அது ஒரு மத சார்பு கொண்ட கட்சி கிடையாது, ஜாதி சார்பு கொண்ட கட்சி கிடையாது, பொதுவான கட்சி. அதுல மாற்று கருத்து இல்ல. கொள்கை பிடிப்பு, இதுதான் எங்க கொள்கை, இந்த கொள்கையில உடன்பாடு இருக்கிறவங்க மட்டும்தான் எங்க கட்சியில இருக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு கிறிஸ்டல் கிளியர் ஒரு ஐடியாலஜிக்கல் கமிட்மெண்ட் அப்படிலாம் ஒன்றும் பெருசா பேசப்படுறது இல்லையா சார்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல சட்டமன்றத்துல திராவிட கட்சி, திராவிட கொள்கையில் பயணிக்கிற திமுகவும் அதிமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கிகளாக திராவிட கொள்கையில தான் பயணிப்போம் என்றுதான் சொல்லி இருக்கிறாங்க. அதை தாண்டி எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் பாஜக பக்கம் சில சார்பு நிலையை எடுக்கிற பொழுதுதான், இப்ப நீங்களே சொன்னீங்கல்ல, அதிமுக கட்சிக்கு உள்ளேயே ஒரு எதிர்ப்பு இருக்கு, அதுக்கு பயந்துட்டு தான் எடப்பாடி பழனிசாமி பாஜக விட்டு தள்ளி வைக்கிறாருன்னு, அதுதான் காரணம். அப்ப ஒரு திராவிட கட்சியாக மட்டுமே அதிமுக பயணிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் அதிமுக. இல்ல, அவர் கேட்டதுல எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான். திமுகவிற்கு கொள்கை எதிர்ப்பு வாக்குகள் இருக்கு, பாஜகவிற்கு கொள்கை எதிர்ப்பு வாக்குகள் இருக்குன்னா அப்ப அதிமுகன்ற கட்சிக்கு ஒரு ஐடியாலஜிக்கல் கன்சிஸ்டன்சியே கிடையாதா, ஒரு கொள்கை உறுதிப்பாடே கிடையாதா, அவருக்கு எந்த எதிர்ப்புமே வராதா? நீங்க உண்மையிலே அது திராவிட கட்சி, அவர்களும் பெரியாரையும் அண்ணாவையும் ஏற்றுக்கொண்டார்கள்னா அவங்களுக்கும் பிஜேபியோட எதிர்ப்பு வரணும் இல்ல? பிஜேபி சார்ந்த வாக்குகள் கொடுக்கக்கூடியவர்கள் வாக்களிக்கக்கூடியவர்கள் அதிமுக சமதளத்துல திமுக திராவிடத்தினுடைய எதிரிகள் அதிமுகவுக்கும் எதிரியாகத்தானே பார்க்கணும். ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். ராமரை சுமந்த் ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். ராமரை வச்சு பிஜேபி அரசியல் செய்கிறதாகவும் 10 ஆண்டு கால பிஜேபி ஆட்சியின் தோல்விகளை மறைப்பதற்காகவே அயோத்தியில ராமர் கோயில் விழா பெரிதுபடுத்தப்படுகிறது அப்படின்னு திமுக, காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்டுகள், எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிறது எதை காட்டுகிறது அப்படின்ற ஒரு கேள்வியை நேயர்கள் முன்னாடி வைத்திருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்முடைய விவாதத்தை தொடரலாம். கேள்விக்களம் தொடர்கிறது. 10 ஆண்டு கால ஆட்சியின் தோல்விகளை மறைக்கவே ராமர் கோயில் விழா பெரிதுபடுத்தப்படுகிறதுன்னு எதிர்க்கட்சிகள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து தொடர்பாக நேயர்களுடைய கருத்தை கேட்டிருந்தோம். அது சரியான விமர்சனம், அரசியலுக்கான பேச்சு, கருத்து இல்லை அப்படின்ற 3 ஆப்ஷனில் சரியான விமர்சனம் அப்படின்னு 80% பேர் கருத்து சொல்லியிருக்காங்க. அரசியலுக்காக இப்படி பேசுகிறார்கள் என்று 15% பேரும், கருத்து இல்லை என 5% பேரும் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. எக்ஸ் தளத்தில் நடந்த ட்விட்டர் போலில். அந்த நேயர்களுக்கு நன்றி. இது நிறைவு சுற்று. திரு சுமத், நீங்கள் குறுக்கிட வருமணிங்க, உங்கள் பாயிண்டில் தான் தொடரலாம். இல்லை, அதாவது இந்த இந்த தேர்தலுக்கு முன் இந்த நிகழ்வு நடத்த வேண்டும் என்பது ஒரு கிளியர் ஸ்ட்ராட்டஜி. அதில் அரசியலே இல்லைன்னு யார் சொல்ல முடியும்? இல்லைன்னா ஒரு முழுமையாக இந்த ராமர் கோவில் இந்த ஆண்டு டிசம்பரில் முடிக்கப்பட உள்ளது. ஸோ இந்த நார்மல் கோர்ஸ், ஒரு உதாரணத்திற்கு பொது தேர்தல் 2025 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க.
அப்போது இன் நார்மல் கோர்ஸ் இட் would have been inaugurated only in 24 end. கோவில் முடித்த பிறகு அவர்கள் இனாகிரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ராமர் கோயில் பிரான் பிரதிஷ்டாய் அப்படிங்கிறது இப்போ செய்யப்படுற காரணம் வந்து தேர்தல் வருகின்றது அப்படிங்கிறது தான். இல்லைன்னா யாராலையுமே இந்த தேதி ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டது, இப்பொழுது என்ன அவசியம், ஏன் இது தேர்தலுக்கு பிறகு வைக்கக்கூடாது என்று கேட்டாங்கன்னா அதுக்கு பதில் யார்கிட்டையுமே கிடையாது. பாஜக கூட தே கேனாட் கிவ் அ சாட்டிஸ்ஃபேக்டரி எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ நிச்சயமாக இதில் அரசியல் இருக்குங்கிறதுல வந்து யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சிஸ்டன்ட் ஸ்டாண்ட் அவர்கள் எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம். எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான், ஐடியாலஜி ஐடியாலஜி ஐடியாலஜின்னு பேசினாங்க. சித்தாந்தம் எந்த ஒரு உலகத்தில் எந்த விஷயமும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒன்றே ஒன்று மாற்றம்தான். ஒரு சித்தாந்தத்தை எவ்வாறு கால சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறது மிகவும் முக்கியம். இப்போ திமுக இருக்கு, கடவுள் இல்லை முதல்ல, அப்புறம் ஒன்றே குலம் ஒருவனே தேவர், ரைட்டா? இப்போ என்னன்னா கடவுளை வந்து திமுகவோட கொள்கை அது இல்ல. இது பண்றீங்க. திமுகவுக்கு ஒரே கொள்கை தான், கடவுள் இல்ல, அன்னைக்கும் கடவுள் இல்ல, இன்னைக்கும் கடவுள் இல்ல. திமுக தொடங்கும் போதே 49ல தொடங்கும் போதே அவங்க வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவர் அவங்க கொள்கை. சரி, ரைட், இருங்க ஒரு நிமிஷம். இப்போ திகாவினுடைய தலைவராக இருந்த நபரை நீங்கள் உங்கள் தலைவராக முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள் பல ஆண்டு. இன்று கூட உங்களுடைய ஒரு முக்கிய முன்னோடியாக அவரை வந்து நீங்கள் போற்றுகிறீர்கள். அவருடைய ஃபண்டமெண்டல் ஐடியாலஜியே கடவுள் இல்லை. ஸோ லெட்ஸ் நாட் கெட் இன் டு தட். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஐடியாலஜி சித்தாந்தம் என்பது கால சூழ்நிலை, அதுதான் அதிமுக வந்து ஒரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதிமுகவோ காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கோ எந்த ஒரு ஐடியாலஜிக்கல் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப ஃபர்மாக எடுக்கிறது இல்லை, ஃப்ளெக்சிபிலிட்டி காட்டுறாங்க. அது ஆக்சுவலாக காலத்துக்கேற்ப அதிமுக தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கணும், அதில் ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு ஸ்டாண்டை எடுக்கணுன்றீங்க. அதிமுக இல்ல குணா, எல்லா கட்சிகளும் மாற்றிக்கொள்ள வேண்டும். காலத்திற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய சித்தாந்தத்தை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் இன்னும் ஒரு 50 ஆண்டு காலத்தில் 100 ஆண்டு காலத்தில் இந்த கட்சி இருக்காதுங்க. இந்த எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அது திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் காங்கிரஸாக இருந்தாலும் பாஜகவாக இருந்தாலும், ஒரு காலகட்டம் வரும்போது நாளைக்கு உங்களுக்கு ஹார்டு ஹிந்துத்துவாக்கு ஒரு பெரிய வாக்கு வங்கி இல்லை என்று இருக்கும்போது பாஜக இதே நிலைப்பாடு எடுத்தால் அவர்களுடைய சரிவும் தொடங்கிவிடும். ஸோ காலத்திற்கு ஏற்றாற்போல் மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம். நன்றி. திரு கேசிபி, உங்க நிறைவு பார்வை சுருக்குமா? நன்றி. இல்ல, அதாவது திமுக, அதாவது உங்களுடைய அந்த சரியான விமர்சனம் என்பதற்கு 80% பேர் வந்து உங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. அது மிக சரியான ஒரு பார்வை. திமுகவுடைய திராவிட கொள்கைகளிலிருந்து அதிமுக வேறுபடுவது கலைஞரோ அல்லது இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களோ எங்கேயாவது முன்னால நின்று ஒரு கோவில் கும்பாபிஷேகம் நடத்தியிருக்காங்களா? ஆனால் திராவிட கட்சியான அதிமுக, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தஞ்சை பெரிய கோயிலுக்கு செய்திருக்கிறார். அப்ப அதிமுக திராவிட கட்சி, ஆனா சாஃப்ட் இந்துத்துவாவை கொண்ட ஒரு திராவிட கட்சி. இவ்வளவுதான் வித்தியாசம். இதுதான் தெளிவான பார்வை. இந்துத்துவான்றது இப்ப வந்த சொல்லாடல் சார், அது ஆன்மீகம்னு வச்சுக்கங்க. ஆன்மீக நாட்டம் கொண்ட அதிமுகன்னு சொல்லிக்கலாம். திராவிட கட்சி அதிமுக சாஃப்ட் இந்துத்துவா தான் அதிமுகவுடைய கொள்கை. சுமன் சொன்னது போல காலத்துக்கு ஏற்ப நாங்க அதை சாஃப்ட் இந்துத்துவான்னு வச்சுட்டோம். அவ்வளவுதான். அதிமுகவுக்கு இதுல கொள்கை இல்ல, பார்வை இல்ல என்பது இல்ல. நாங்க எக்ஸ்ட்ரீமா பாஜக உடவும் இல்ல, அல்லது கடவுள் மறுப்பு கொள்கைகள்லயும் முழுமையாக திமுகவை போல இல்ல. நாங்க தஞ்சை பெரிய கோயிலுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கும்பாபிஷேகம் செய்திருக்கிறார். இதை கலைஞரோ திரு ஸ்டாலின் அவர்களோ செய்யல. இந்த இடத்துலதான் நாங்க அந்த திராவிட கட்சியில இருந்து கொஞ்சம் ஒரு எட்ஜ் டுவர்ட்ஸ் இந்துத்துவா அல்லது எந்த மதமாக இருந்தாலும் நிக்கிறோம். ராஜராஜனை தமிழ் பெரு மன்னன், தமிழ் மா மன்னன் அப்படின்னு கொண்டாடி அவருடைய சதய விழா அப்படின்ற ஒன்றை, ராஜராஜன் 1000ன்றத கலைஞர் அவருடைய ஆட்சி காலத்தில் பிரம்மாண்டமாக செய்தார். பட்டு வேட்டிலாம் கட்டிட்டு போய் பட்டு சட்டை போட்டு நின்னார். அந்த ஃபங்க்ஷன் நடந்தது. ஸோ அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு தான் இருக்கு. அது ராஜராஜனையும் தஞ்சை பெரிய கோயிலை எப்படி பார்க்கறாங்க? திரு கலைஞரோ திரு ஸ்டாலின் அவர்களோ முன்னால நின்று எங்கேயாவது கும்பாபிஷேகம் செய்திருக்கார்களா? சரி, நன்றி. திரு கார்த்தி, சுருக்கமா.
அவர் கரெக்டாக தான் சொல்கிறாரு. அந்த இன்றைய அதிமுக சாட் இந்துத்துவாவாக இருக்க விரும்புகிறது என்பது தான் நிதர்சனம். அதில் மாற்று கருத்து இல்லை. திமுக வந்து இப்படி பண்ணிட்டாங்களே அப்படி பண்ணிட்டாங்களா, சாவர்கர் கூட தான் செல்ஃப் டிஸ்கிரைப்டு ஏத்திஸ்ட். அவரை வந்து புறக்கணிச்சிருவாங்களா எந்த ஹிந்துத்துவ பேசக்கூடியவர்கள்? அவர் நாத்திகர் தான். அவர் யாராவது புறக்கணிச்சிடுறீங்களா? அவர் வந்து மத நல்லிணக்கம் வேற வேணும்னு அன்றைக்கே புக் எழுதியிருந்தார். அப்போ பேசியிருக்கவர். அப்போ கருத்துக்கள் இருக்குது, அதுபோல் அவர் சொன்னத கருத்துக்கள். அப்போ அவர் யாராவது வந்து புறக்கணிச்சிருவாங்களா இந்துத்துவா பேசக்கூடியவர்கள்? இது புரிதல் என்னென்னா, சித்தாந்தத்தை மாற்றிக்கொள்ளக்கூடாது. சித்தாந்தத்தை அந்த கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி, அரசியலுக்கு ஏற்ற மாதிரி தகவமைச்சுக்கணும். கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் வந்து ஓவர் இயர்ஸ் வந்து மாறாது. பெரியாரும் அம்பேத்கருடைய கொள்கைகளும் அந்த அடிப்படைகள் மாறாது. அன்றைய கால சூழல் மக்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப வந்து நம்ம அதை வந்து ரீஇன்வென்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு சித்தாந்தத்தையே மாற்றிக்கணும்னா அப்போ உங்களுக்கு கொள்கையே இல்லைன்னு தான் அர்த்தம். அப்போ காலத்துக்கு ஏற்றவாறு மாற்றிங்கன்னா அதில் வந்து சுயநல அரசியல் மட்டுமே இருக்குன்னு தான் அர்த்தம். ஆம் ஆத்மி மாதிரி ஆயிடுங்க. சித்தாந்தமே இல்லைன்னு சொல்லி தொடங்கின கட்சி ஆம் ஆத்மி. அது வந்து சென்ட்ரிஸ்ட்னு சில கட்சிகள் இருக்கு இல்லையா, நாங்கள் மையத்தில் இருக்கோம். மார்க்சிஸ்ட் இல்லை, பிஜேபி இல்லை, ஹிந்துத்துவாவும் இல்லை, இன்னும் காங்கிரஸ் இல்லை, எந்த சித்தாந்தமும் இல்லை எங்களுக்கு. அது அப்படின்றது தான் வந்து இருக்கிறதுலே மோஸ்ட் டேஞ்சரஸ். அது இந்த மாதிரி சித்தாந்தம் இல்லை, நான் மையத்தில் இருக்கேன்னு சொல்கிறவர்கள் எல்லாமே பொதுவாகவே வலது சாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் தான். ஏன்னா வந்து தீர்க்கமாக இந்த இடது சித்தாந்தம் லிபரல் வியூஸ் இருக்கக்கூடியவர்கள் தெளிவாக சொல்லக்கூடியவர்களாக இருக்காங்க. இன்று நடக்கக்கூடியது என்பது ஒரு ஸ்டேட் என்பது, அதற்கு இந்தியா என்பது ஒரு மதசார்பற்ற நாடு, மதசார்பற்ற ஜனநாயக நாடு. அதோடைய திசை மாறி ஒரு தியோக்ராட்டிக் ஸ்டேட்டாக ஒரு மதத்தை, ஒரு அரசிற்கு, ஒரு நாட்டிற்கு ஒரு மதத்தை நிறுவுகிற ஒரு முயற்சியில் ஒரு கட்சி தீவிரமாக இறங்குகிறது. அதற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் அணிதிரளும் போது வெளிப்படையாக ஒத்துக்கிறீங்க, ஆமாம் நடக்கிறது அரசியல் தான் அப்படின்னு. அம்மையார் நிர்மலா சீதாராமன் என்ன எதிர்ப்பு செஞ்சாங்க? ஏன் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலன்னு? பிரதமர் மோடி அந்த நிகழ்ச்சியில் படுறதை வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலன்ற வார்த்தையை தான் சொன்னாங்க. ராமரை காமிக்கலன்ற வார்த்தையை அவங்க ரெண்டாவது தான் சொன்னாங்க. முதல்ல சொன்னது பிரதமர் மோடி நிகழ்ச்சியை காமிக்கிறதுக்கு தான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலன்னு. அப்போ வெளிப்படையாக அரசியலுக்காக ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் எதுக்காக பங்கேற்கணும்னு தானே எல்லா எதிர்க்கட்சிகளும் பேசும். அவங்க வந்து மோடியை முன்னிறுத்தக்கூடிய நிகழ்ச்சியில் பின்னாடி இருக்கக்கூடிய சாமியார்களை பின்னாடி தந்துட்டு அவரை முன்னாடி நிற்க வைக்கும்போது இவங்க போய் லைனில் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்களா? அப்போ ஒரு எதிர்க்கட்சிகளுடைய நிலைப்பாடு அப்படி தானே இருக்கும். ரெண்டாவது அவர்கள் புறக்கணிக்கிறதுக்கான இன்னொரு காரணம் கொள்கை ரீதியான காரணம் ஒரு சில கட்சிகளுக்கு இருக்கு. முதல்ல சொன்னவர் சீதாராம் யெச்சூரி அவர் தான் வந்து டிக்ளேர் பண்ணார். காங்கிரஸும் சரி, திமுகவும் சரி, எல்லாருக்கும் ஒரு கொள்கை ரீதியான காரணம் இருக்கு. நீங்கள் வந்து ஒரு மதத்தை வந்து ஒரு அரசுக்கு, இந்த ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு மதம் இருக்குன்னு கட்டமைக்க நினைக்கிறீங்க. அதை எதிர்க்கக்கூடியவர்கள் மாற்று திசையில மாற்று சித்தாந்தத்தை நோக்கி பயணிக்கிறாங்க. நாடு ஒரு மதத்துக்கானது இல்ல, எல்லாருக்கும் பொதுவானதுன்னு சொல்ல வர்றீங்க. நன்றி திரு நாராயணன், உங்க நிறைவு பாருங்க. ரம்ஜான் விழாவுக்கு போய் அங்க போயிட்டு அவர்களுடைய அந்த தொப்பியை போட்டுக்கிட்டு கஞ்சியை குடிச்சா அதுக்கு பேரு மதசார்பின்மை. கிறிஸ்துமஸ் விழாவிற்கு போய் அங்க போய் கேக்கு வெட்டி சாப்பிட்டா அதுக்கு பேரு மதசார்பின்மை. ஆனா நரேந்திர மோடி அவர்கள் ஒரு கோவிலுக்கு சென்று ஒரு விழா நடத்தினால், அந்த விழாவில பங்கு பெற்றால் அதற்கு பெயர் மதவாதம். இதுதான் இந்த எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனம். அதுதான் எதிர்க்கட்சிகள் நினைக்கக்கூடிய இந்தியாவாக இருக்கிறது. முழுக்க முழுக்க இந்து மதத்திற்கு எதிரான, இந்துக்களுக்கு எதிரான அரசியலை செய்தால் ஒட்டுமொத்தமாக சிறுபான்மை மக்கள் வாக்களிப்பார்கள் என்ற தவறான கருத்தை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். இது தவறு. இங்க வந்து தனக்கு தானே குழியை பறித்துக் கொள்கிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். நான் அரசியல் பேசல, ஆனால் ஒரு அரசியல் கருத்தாக இதை நான் சொல்கிறேன். இன்னைக்கு வந்து இந்த ராமர் கோவிலினுடைய இந்த ராமர் கோவிலுக்கு ஆலயம் அமைத்தது என்பது கிட்டத்தட்ட 550 ஆண்டு கால இந்தியர்களுடைய கனவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதையெல்லாம் நான் புரிஞ்சுக்க மாட்டேன், இப்படித்தான் நாங்க அரசியல் செய்வோம் அப்படின்னு நினைச்சா தாராளமா செய்யட்டோம். நான் மீண்டும் 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 ஒரே விஷயத்தை தான் சொல்கிறேன். நாங்கள் ராமர் கோவில் அமைப்போம் என்று உறுதி கொடுத்தோம். அதற்காக பல போராட்டங்களை நாங்களும் முன்னிறுத்தினோம். அதனாலதான் அந்த ராமர் கோவில் அங்கே அமைந்திருக்கிறது. உச்ச நீதிமன்றம் கருத்து சொல்லி இருக்கிறது. இன்னைக்கு கனகராஜ் அவர்கள் பேசலாம், நிறைய பேசலாம். ஆனால் இது எல்லாமே நாங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு அங்கே ராமர் கோவில் அமைப்போம் என்று சொன்னதை நாங்கள் செய்திருக்கிறோம். அதனால யார் என்ன விமர்சனம் செய்தாலும் உறுதியாக சொல்கிறோம், இது பெருமை மிக்க தருணம். நாங்கள் பெருமையோடு மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொள்வோம், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில சொன்னதை செய்தோம், ராமர் கோவில் கட்டினோம் என்று உறுதியாக சொல்வோம். நன்றி நன்றி நன்றி. ஒரு குறுக்கீடு மட்டும்தான், சிறுபான்மையினர் மட்டும்தான் வாக்களிக்கிறது இருந்தால் போதும் அப்படின்னா எந்த கட்சியும் அது நீங்கள் சொல்லக்கூடிய எதிர்கட்சிகள் ஆட்சிக்கே வர முடியாது. குறிப்பாக திமுக. அப்ப 15% வச்சிருந்தா போதுமா?
இல்ல நீங்க சொல்றது நீங்க சொல்றீங்க இல்லையா, ரம்ஜானுக்கு குல்லா போடுறாங்க, கிறிஸ்மஸ்க்கு கேக் வெட்டுறாங்கன்னா அவர்கள் கிறிஸ்மஸ்க்கு கேக் வெட்டுறாங்க, ரம்ஜானுக்கு வந்து கஞ்சி குடிக்கிறாங்க, கோயிலுக்கு கொடுக்க வேண்டியதையும் கொடுத்து அங்கேயும் போறாங்க. நீங்கள் வந்து அயோத்தி ராமர் கோயிலுக்கு மட்டும் போவதுதான் பிரச்சனையே. அயோத்தி ராமர் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு 80 versus 20 ஹிஜாப் ஹலால் என்று பேசுவதுதான் பிரச்சனை. அதனாலதான் பிரச்சனை. நீங்க இப்ப இதே பிரதமர் மோடி அவர்கள் நேற்று பிரதமர் மோடி அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை, இந்த ஒரு புகழ்பெற்ற ஆங்கில பத்திரிகையில் ஒரு நல்ல ஒரு தலையங்கம் எழுதியிருந்தாங்க, இது வெற்றிக்கானது மட்டும் இல்ல நம்பிக்கைக்கான ஒரு நல்ல வாய்ப்புன்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல இது அயோத்தியோட நின்று விடட்டும், மதுராவிலையும் சரி வாரணாசியிலும் சரி, இது வாரணாசியும் மற்றும் இங்கே கியான்வாபி இரண்டிலுமே சரி, இரண்டு இடத்திலும் பிரச்சனைகள் வேண்டாம் என்று உச்சநீதிமன்றம் அயோத்தி வழக்கில் சொன்ன தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடப்போம் அப்படின்னு சொல்லி மத நல்லிணக்கம் தொடரட்டும்னு ஒரு அறிவிப்பை சொல்லியிருந்தான்னா இதே மோடி அவர்களை பாராட்டி இருப்பார்கள் சிறுபான்மையினர்கள். வரலையே அந்த வார்த்தை. இது புது தொடக்கம்னு தானே சொல்லியிருக்கீங்க. முடிச்சிட்டீங்களா நீங்க? நான் பேசி முடிச்ச பிறகு கூட நீங்க அவர் அளவு பண்ணிருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா நான் சொல்றது என்னன்னா, நான் சொன்ன விஷயம் என்னன்னா, ஒட்டு மொத்தமாக இந்துக்களை எதிர்த்து, இந்து மதத்தை கடவுள்களை எதிர்த்து அரசியல் செய்தால் ஒட்டுமொத்தமாக சிறுபான்மையினர் மத ரீதியாக வாக்களிப்பார்கள் என்று நம்பிக்கை கொண்டார்கள். ஆனால் இந்துக்கள் அப்படி மத ரீதியாக வாக்களிப்பதில்லை. நான் ஓப்பனா தான் சொல்றேன், அப்படிதான் நடக்குது. அதுக்காக எதுக்கு பேர் தான் வந்து இவர்களுடைய போலி மதச்சார்பின்மை. உண்மையிலேயே இந்த நாட்டுல மதவாதிகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் திமுக, காங்கிரஸ், ஏன் கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாம் தான் மதவாதிகள். இதைத்தான் நான் தொடர்ந்து சொல்லி வருகிறேன். அதனால நீங்க பல போப்பு கூட நம்முடைய பிரதமர் பார்த்திருக்கிறாரு, வரவேற்றிருக்கிறாரு. அதே மாதிரி இஸ்லாமிய சமுதாய மக்களோடு அவர் எப்படி எல்லாம் இருக்கிறாருன்னு அவங்களுக்கும் நல்லா தெரியும். அதனால இந்த விமர்சனம் எல்லாம் புறந்தள்ளிட்டு நான் மீண்டும் சொல்லுகிறேன், ஜெய் ஸ்ரீராம். இதே அயோத்தியில பாபர் மசூதியை கட்டுறதுக்கு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க, அது நடந்துகிட்டு இருக்கு. அதுலயும் பிரதமரும் மற்றவர்களும் கலந்து கொள்வாங்களா? உத்தரப்பிரதேச முதலமைச்சரும் கலந்து கொள்வாங்களா? நன்றி திரு கனகராஜ். அதாவது இந்த 550 ஆண்டு கால கனவு, இவங்க சொல்ற பாபர் மசூதி கட்டப்பட்டதற்கு பின்புதான் ராம்சரிதமானஸை துளசிதாசர் எழுதுகிறார். துளசிதாசர் ராமாயணத்தில் அப்படி ஏதாவது இருக்கா? எங்கே எப்படி இருக்கு? இந்த 550 ஆண்டு கால கனவு கனவு கனவுன்னு போய் யாரையாவது எங்கேயாவது ஒரு வரலாற்றில் ஒரு ரெஃபரன்ஸை காமிக்க சொல்லுங்க. 49க்கு பின்னால் சங் பரிவார் அதை ஆரம்பிக்குது. அதனால தான் அப்புறம் இந்துக்களுக்கு எதிரானவர்கள். நான் என்ன கேட்குறேன், ரிசர்வேஷன் வேணும்னு கேட்குறது எதுக்கு எதிரானது? இந்துக்களுக்கு எதிரானவர்களா? நாங்கள் ஒரு 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 புறக்கணிக்கப்பட்ட பிள்ளைகள் என்கிற முறையில் ஒரு கை நீட்டுவது என்பதை நீங்கள் உங்களுக்கு எதிரானவங்க, இந்துக்களுக்கு எதிரானவங்க, இந்துக்களுக்கு நீங்கள் ஏக பிரதிநிதி என்பது போன்று சொல்வதை எப்படி ஏற்பது? நீங்கள் நல்ல மருத்துவம் கிடைக்கணும்னு சொல்கிறது எதோடு சேர்ந்தது? அப்புறம் அடுத்து நீங்கள் சொன்னீங்க ஏதோ இந்த மாதிரி நடந்துட்டா அதை மோடியை நம்ப மாட்டார். இதை பண்ண முடியுமான்னு ஒரு பரீட்சை. நீங்கள் 92 இடித்தாங்க, ஆட்சிக்கு வந்துட்டாங்களா? கர்நாடகாவில் அனுமானத்தான் சொன்னாங்க, ஆட்சிக்கு வந்துட்டாங்களா? தோற்று போன பிறகு இந்த 5 மாநில தேர்தலில் என்ன சொன்னாங்க? ரெவடி கல்ச்சர்னு எதையெல்லாம் மோடி சொன்னாரோ அது எல்லாத்தையும் அவங்க அமுல்படுத்தினாங்க. இலவசங்கள் அமுல்படுத்தினாங்க, இலவசத்தில் அதனுடைய உச்சத்துக்கே போனாங்க, இதெல்லாம் பண்ணாங்க. எனவே மோடிக்கு ஒரு காலத்திலும் ராமர் மீது நம்பிக்கை என்று எதுவும் கிடையாது. அது ஆன்மீகத்தோடோ மதத்தோடோ சம்பந்தப்பட்டது கிடையாது. ஆன்மீகம் சம்பந்தப்பட்டதாக இருந்தால் கட்டாயம் மோடியும் நாராயணன் சாரும் ஒத்துப்பார். ஆகமம் தெரியலைன்னா இந்த ஜாதி இல்லைன்னா, அதாவது ஒரு நீதிபதியை தமிழ்நாட்டில் என்ன சொன்னார்னா, நானும் பிராமணன் தான், ஆனால் நான் கற்ப கிரகத்துக்குள்ளே போக முடியாது அப்படின்னு. ஆனால் பிரதிஷ்டை செய்வதற்கு நீங்கள் இவரை அனுமதிக்கிறாங்க அப்படின்னு அதை ஏற்றுக்கொள்கிறாங்கன்னா இவங்களுக்கு ஆகமமோ அல்லது ராமரின் புனிதமோ கருவறையின் புனிதமோ முக்கியம் அல்ல. ராமர் இவங்க ஓட்டுக்கு நீங்கள் பள்ளிவாசலுக்கு போவாங்களான்னு கேட்டீங்கல்ல, போவாங்கன்னு சொல்கிறாரு. அதைத்தான் நான் சொல்கிறேன். எனவே அவங்க ராமனை மார்க்கெட் பண்ணால் ஓட்டு கிடைக்கும்னா ராமனை மார்க்கெட் பண்ணுவாங்க, ராவணனை மார்க்கெட் பண்ணால் தான் ஓட்டு கிடைக்கும்னா ராவணனை பண்ணுவாங்க.
They are not கல்லு, prompt மண்ணு, believers. அவங்க புல்லு, ராமனை மரம், வணங்குகிறவர்கள் செடி, அல்ல. எல்லாத்தையும் வந்தாங்க. ராமனை மார்க்கெட் பண்ணா லாபம் கிடைக்கும்னா அதை பண்ணுகிறவர்களே தவிர நீங்க நன்றி. இன்னொரு நாள் விரிவா பேசுவோம். மிக்க நன்றி. உங்க அனைவருடைய பங்கேற்புக்கும் கருத்து பகிர்வும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம் மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.